தமிழ் உறவுகளே வணக்கம். இது இதயம் கனக்கும் நேரம். எங்களோடு இனிமையாக பழகி வந்த ஒருவர் எங்களிடம் இருந்து விடைபெற்று விட்டார். மக்களால் மிகவும் சிறப்பாக நேசிக்கப்பட்டு வந்த ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா அவர்கள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இந்த உலகில் இருந்து விடை பெற்று விட்டார். அவர் இந்த உலகில் பல்வேறு விடயங்களில் சிறப்பு பெற்று விளங்கினார் என்பதை இன்று நாம் செலுத்துகின்ற இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் கலைஞர்கள், பிரமுகர்கள் எடுத்து கூற இருக்கின்றார்கள். ஒரு கலைஞன் என்பவன் எப்படி வாழ்ந்திட வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக ஜஸ்டின் தம்பிராஜா திகழ்ந்திருக்கின்றார். கலைஞன் என்பதற்கு அப்பால் ஒரு மனிதனாக எப்படி வாழலாம் என்பதற்கும் அவர் மிகச் சிறந்த உதாரணம் என்று எடுத்து கூறுவேன். அவரை நாம் மிகவும் இக்கட்டான நிலையில், அவருடைய வாழ்க்கை என்பது நாட்கள், மணித்தியாலங்கள் எண்ணப்படுகின்ற நேரத்தில் தான் சென்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் அவர் எங்களோடு பேசிக்கொண்டார். நோய்வாய்ப்பட்ட நிலையில் அவர் தனது நண்பர்களிடம் இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தார். அவர்களுடைய அழைப்புகளுக்கெல்லாம் அவர் பதிலளிக்கவில்லை. ஆனால் நோய் தீவிரம் அடைந்திருந்த நிலையில் நண்பர்களோடு பேசுவதற்கு விரும்பினார். ஆனால் நண்பர்கள் அவருக்கு அழைப்புகளை மேற்கொள்ளவில்லை என்பதையும், அவர் தனக்கே உரிய விதத்தில் ஒரு நகைச்சுவையோடுதான் அந்த துன்பத்தின் எல்லையில் நின்றும் எடுத்து கூறியிருந்தார். ஜஸ்டின் ஒரு சிறந்த ஒலிபரப்பாளர் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. அவர் நிகழ்த்திய நிகழ்ச்சிகள், வானொலி நிகழ்ச்சிகள் எல்லாமே சான்று பகர்கின்றன. இன்னும் அவர் சிறப்புகளை சேர்க்க வேண்டும், இன்னும் பல விடயங்களை சாதிக்க வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருந்தவரை நோய் காவு கொண்டு விட்டது. அவரை இப்பொழுது நாம் நினைவஞ்சலி செலுத்த உள்ளோம் என்பதை உங்களுக்கு இப்பொழுது அறிய தருகின்றோம். மேடையில் முழங்கிய குரலெங்கே, பேரழகன் ஜஸ்டின் போனதங்கே, கொடிய நோய் கொண்டு அழைத்ததம்மா, எங்கள் கண்ணீரில் கண்ணீர் பெருகுதம்மா, கண்களில் கண்ணீர் பெருகுதம்மா, அழகான உடல் இங்கு சுருண்டதம்மா, நான் பார்த்தபோது நெஞ்சம் கலங்கியதே, எலும்பும் தோலுமாய் அவன் உருவம் இருந்ததைக் கண்டு கலங்கிவிட்டேன். மேடையில் முழங்கிய குரலெங்கே, எங்கள் பேரழகன் ஜஸ்டின் போனதங்கே. 1992 ஆண்டளவில் ஔவையார் நாடகத்தின் பயிற்சி காலத்தில் அவரோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு 34-35 வருடமாக பார்த்தால் 2 வருஷங்களுக்கு முதல் அவருடைய இறுதியான ஒரு நிறைந்த ஒரு ப்ரோக்ராமில் அவரோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய இருந்தது. அது தவம் நினைவு திரைப்பட போட்டிக்குரிய நாட்கள். இவருக்குரிய ஒரு வருஷங்களுக்கு மேலே நாங்கள் இணைந்து வேலை செய்தோம். தம்பிராஜா, ஜஸ்டின், நான், மற்றது முக்கியமாக நம்முடைய ரோபர்ட், இந்த மூவருக்குமாக கலை பண்பாட்டு கழகத்தால் தரப்பட்ட அந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. அதை அழகாக நிவர்த்தி செய்கிறதுக்கு எங்கள் ஜஸ்டின் மிகவும் நேரம் கொடுத்து, ஒரு முடியாத நேரத்தில் பிள்ளைகளோட துணைவியாரோடு இருக்க வேண்டிய நேரங்களை எல்லாம் வறுத்தெடுத்து எங்களோடு மிக அன்பான முறையில் அதுக்குரிய வேலையை செய்து வந்தார். அந்த போட்டியின் பெரும்பகுதி டிசிசிலே மண்டபத்திலே நடந்தது.
5, 6 இது நடுகளோடு எல்லாம் நடந்த போட்டி. ஆனால் இறுதியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு 1.5 நாள் 2 நாள் போட்டி நெல்லுக்குரிய அதனுடைய 1, 2, 3 என்று அந்த தெரிவு செய்ய வேண்டிய அந்த நேரங்களில் வந்து அவருடைய வீட்டில் வச்சு தான் நாங்கள் அதை செய்தோம். அவருக்கு வெளியில் வர்றதுக்கும் நேரமில்லை. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அது இதண்டுள்ள நேரம். துணைவியார் தான் ஒரு அன்புக்குரிய சகோதரி. அவர் தான் எங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு கூடியெல்லாம் செய்து அது நிறைவேறக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை செய்து தந்தார். உண்மையிலேயே வந்து அந்த இடைக்காலம், அதாவது 92லேருந்து இப்போ இருக்கக்கூடிய 2026 என்று பார்க்கக்குள்ள இந்த கலைப்பணி, இந்த கலை பயணம் வந்து எங்கள்ட ஜஸ்டின் வந்து சாதாரணமானதல்ல. அது ஒரு பெரும் பணி. அவர் ஒரு அறிவிப்பாளராக, ஒரு நாடகராக, எழுத்தாளராக, செய்தியாளராக, இப்படி பல ரகங்களில் வந்து அவர் பல பிறப்புகள் எடுத்து தன்னுடைய பண்பை, தன்னுடைய தொழிலை வந்து மிக அழகாக செய்து தந்திருக்கிறார். உண்மையிலேயே நான் வரும்போது மரியாதைக்குரிய ராஜன் சொன்னது போல் அந்த இடம் வந்து என்றும் வெற்றிடமாக தான் இருக்கும். நான் வரும்போது இந்த சொல்லை கேட்டுக்கொண்டு தான் நான் வந்தேன். அவருடைய இடத்தை யாரால் நிரப்பவும் முடியாத ஒரு மிக விசேடமான ஒரு பொழுது. எனக்கும் வந்து நிறைய கதைக்கிறதுக்கு முடியும். நான் சாதாரணமாகவே என்னால் கதைக்க முடியாத அல்லது இன்றைய பொழுதில் என்னால் முடியவில்லை. அந்த நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். அவரை மதிக்கிறேன். அவருடைய துணைவியார், பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். அவருடைய சுகங்களில் பங்கெடுத்துக் கொள்கிறோம். அத்தோடு ஜஸ்டின் உடைய அந்த சந்தோஷமான அந்த நினைவுகள் மட்டும் எங்களுக்கு காலங்காலமாக ஈழத்தமிழர்கள் மத்தியில் என்றும் நிலைத்திருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டிடிஎன் தொடங்கிய நாட்களிலிருந்து கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டிலிருந்து நான் அவருடன் நெருங்கி நிறைய நாடகங்கள், நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கின்றேன். எங்கள் குடும்பத்தில் ஒருவராகத்தான், அதாவது எங்களோட பிள்ளைகளுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு சரியான ஒரு ஆலோசகராகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து எங்களை ஊக்குவித்த ஒரு நண்பனத்தை விட இந்த குடும்பத்தில் ஒருவர். மேடை நாடகங்கள், வானொலி நாடகங்கள், மற்றது தொலைக்காட்சி நாடகங்கள், இது வேறு நிறைய குறும்படங்கள், நாடகங்கள் என்று நிறைய அவரோடு நான் வேலை செய்திருக்கின்றேன். ஒரு உன்னதமான நேர்மையான குணம் கொண்ட ஒரு அற்புதமான மனிதர். தமிழர் ஒருங்கிணைப்பு கலைவாண்பாட்டு கழகத்தில் உறுப்பினராக இருந்து வன்னிமையில், மாவீரர் நாள், தமிழ் தேசிய நினைவு நாள் எல்லாவற்றிலும் பங்கு பெற்றி தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்பாடுகளையும் ஒரு துணிவாகவும் நேர்மையாகவும் முகம் பார்க்காமல் ஒரு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். இன்னும் அவருடைய இழப்பு வந்து தாங்க முடியாது. நாங்கள் அவர் 2 நாளைக்கு சாவடைவதற்கு 2 நாளைக்கு முன் அவருடைய ஆஸ்பத்திரியில் நான் போய் சந்தித்தேன். பார்த்த பொழுது பார்க்க என்னால் இயலாமல் போய்விட்டது. ஏன்னு சொன்னால் அவர் இருந்த கோலத்துக்கும் அவருடைய கம்பீரமான குரல் எல்லாம் அடங்கிவிட்டது. ஒரு அரங்கேற்றப்பட்டாலும் சரி, எனது பிள்ளைகளின் அரங்கேற்றம் வந்து ஒரு திறம்பட ஒரு நடத்தி தந்த ஒரு பெருமை ஜஸ்டினுக்கு உண்டு. எனது பிள்ளைகளுக்கும் ஒரு ஆலோசகராக, அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர். நாங்கள் இதோடு நான் என்னை பொறுத்தவரையில் எனது குடும்பத்திலிருந்து 2 அறிவிப்பாளரை நான் இழந்து விட்டேன். ஒன்று வினோஜ், ஒன்று இவர். ஆனால் ஜஸ்டினின் மறைவு வந்து ஒரு இழக்க முடியாத இழப்பு. அது வந்து இந்த கலை உலகத்துக்கே ஒரு இழப்புன்னு தான் நான் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை என்று வரும்போது, ஒரு கலைஞனுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தாலும் சரி, அதை ஒரு நேர்மையாக நின்று எவருக்கும் பயப்படாமல் துணிந்து ஒரு செயற்படக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் மட்டும் இல்லை, ஒரு ஆலோசகர். எந்த ஒரு கருத்தையும் வந்து துணிவாக, யாற்ற முகமன் இவர் பெருசு அவர் பெருசு என்று பார்க்கறது இல்லை, எல்லாத்தையும் சரி. ஏன்னு சொன்னால் நான் நல்லாக அனுபவப்பட்டிருந்தேன் அவரோட நல்லாக நிறைய விஷயங்கள். ஒரு அற்புதமாக ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். நாங்கள் ஒரு முறை எமது குழு போகுது சுவிட்சர்லாந்துக்கு. நான் என்ன குணமான கணேஷ் தம்பையா இவர் எல்லாரும் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நிகழ்வு வந்து லவுசானில் நடக்குது. அடுத்த நிகழ்வு வந்து சூரிச்சுக்காக போய் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் வந்து அந்த நிகழ்வு துவங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் ஒரு அறிவித்தல் வருகிறது எங்களுக்கு, யசினுடைய தாயார் இறந்து விட்டார்.
நாங்கள் சொல்லவும் பயமாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் துவங்க போகுது அந்த நிகழ்வு. அப்போ ஆகவே பொறுத்திருந்து ஏறாமல் நிகழ்ச்சி முடிகிற தருணத்தில் வந்து எமது நாடகம் அப்படியும் கடைசியில் போடுவார்கள். அப்போ போடும் பொழுது இடையில் நடந்து கொண்டிருக்க எங்களால் தாங்க முடியாமல் அந்த முடிவை சொல்லிவிட்டோம். ஆனால் ஒரு கலைஞன் என்று எப்படி இருக்க வேண்டும்ன்றதுக்கு ஜஸ்டின் ஒரு ஆதாரம். அதை காட்டாமல் அப்படியே அந்த நிகழ்ச்சியை முடிவு மட்டும் செய்து அங்கேருந்து வந்த இந்திய கலைஞர்கள் அவருக்கு அனுதாபங்கள் எல்லாம் வழங்கி அதில் இந்த மக்கள் எல்லாம் வழங்கி அந்த கலைஞனை அந்த இடத்துல வந்து தாயாரின் இழப்பை கூட பொருட்படுத்தாமல் கௌரவிச்ச ஒரு தன்மை வந்து நாங்கள் கண்கூட காணக்கூடிய அந்த ஒரு கலைஞன் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதற்கு வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார் ஜஸ்டின். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அந்த அவருடைய இழப்பால் தவிக்கின்ற அந்த குடும்பங்களும் ஒரு துணிவும் கொடுத்து என்றைக்கும் எல்லாரும் ஆதரவாக இருப்போம் என்று கூறி நன்றி. யாராலையுமே நம்ப முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துன்பியல் என்று தான் சொல்ல வேண்டும். எங்களோடு நேற்று வரை பயணித்த ஒரு அற்புதமான கலைஞன். சக கலைஞர்களை நேசித்து அடுத்த தலைமுறை கலைஞர்களை தட்டி கொடுத்து வருகின்ற காலத்துக்கு ஒரு ஆரோக்கியமான கலை சமூகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கோடு பயணித்த ஒரு அற்புதமான கலைஞன் எங்களுடைய நேசத்துக்குரிய ஜஸ்டின் அண்ணா அவர்களை இழந்து பிரான்சில் மட்டுமல்லாமல் எங்களுடைய தமிழீழ தேசியத்தின் அத்தனை கலை சமூகமும் கவலை அடைந்திருக்கின்றது. சிறு வயதிலே ஒரு போதகராக, அதாவது பாதராக வர வேண்டும் என்று அவருடைய ஆரம்பத்தில் அவர் சிந்தித்து அங்கே பயிற்சி பட்டறையில் இருந்த பொழுது அவர் கற்ற ஒரு ஒழுக்கமும் பண்பும் அவருடைய இறுதி நாட்கள் வரை பயணித்தது. எந்த கலைஞரையும் தன்னுடைய சக கலைஞர்களாக கொண்டாடி அவர்களுக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கோடு பயணித்தவருடைய இழப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு. என்ன செய்வது, பிறந்த அத்தனை பேருக்குமே இறப்பென்ற உண்டு. அண்மையில் தான் கடந்த வருடம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் கலை பண்பாட்டுக் கழகத்தினால் அவருக்கு ஒரு உயரிய விருது வழங்கி மதிப்பளிக்கப்பட்டது. விடுதலை வேர்கள் என்கின்ற ஒரு உயரிய மரியாதை செய்யப்பட்டிருந்தார். அப்படி தேசத்துக்காக அர்ப்பணித்த கலைஞர்களுக்கான அந்த மரியாதையை அவருடைய மரணத்துக்கு முன்பு பெற்றது ஒரு பெருமையான விடயம் என்று தான் சொல்ல வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாமல் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு நேர்த்தியான கலைஞர். இங்கே இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களையும் ஒன்றிணைத்து ஒரு முகச்சொலிப்புகளின்றி எல்லோரையும் ஒன்றிணைத்து பயணித்த அற்புதமான கலைஞர். அவருடைய இழப்பால் துயருற்றிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தார்கள் மட்டுமல்லாமல் அவருடைய சக நண்பர்கள், அவரோடு பயணித்த ஈனிய கலைஞர்கள் சார்பிலே அவருடைய ஆத்மா சார்ந்தடைய வேண்டும். அவருடைய குடும்பத்தாரோடு நாங்கள் எல்லோருமே ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. ஜஸ்டின் அண்ணன் வந்து சாதாரண ஒரு கலைஞன் என்று சொல்லி நாங்கள் தாண்டி போய்விட முடியாது. இன்றைக்கு என் தனிப்பட்ட தமிழ்ச்செல்வன் எந்த வளர்ச்சிக்கும் ஜஸ்டின் அண்ணன் என்னைய கன்னடத்தில் செதுக்கியிருக்கிறார். இது திலச்சுவ மாஸ்டர் மூலம் அறிமுகமான ஜஸ்டின் அண்ணன், அதை தொடர்ந்து கஜன் அண்ணன், நாதண்ணன், குருநாதண்ணன் அப்படின்ற இதில் இந்த இசையை பயின்று வந்த டைமில் வந்து அவரோட கூட பழகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சது. ஜஸ்டின் அண்ணன் ஒரு எல்லோரும் அறிவிப்பாளர் என்று சொல்கிறது, அறிவிப்பாளரை தாண்டி அவர்கிட்ட மனிதம் நிறைய இருக்குது. அவர் எப்படி நான் மனிதத்தை அவர்கிட்ட உணர்ந்தான்னு சொன்னால், உங்களுக்கு அறிஞ்சிருப்பீங்க, இப்போ நான் சொல்கிறது இல்லையா, வானம்பாடின்னு சொல்லி பாட்டுத்திறன் போட்டி ஒன்று செய்து கொண்டு வந்தேன் நான். அப்போ அதில் வர்ற இளம் பாடகர்களை வந்து அவர் ரிஹர்சல் நேரம் எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருப்பார். வந்து பார்த்து கொண்டு நின்று அந்த வேண்டிய உச்சரிப்புகளை எல்லாம் திருத்துறது, மற்ற அவைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் கண்ண விஷயங்கள் கவனம் எடுப்பார். மேடையில் போய் நிற்கிற விதம், அந்த மைக்கை கையாளுற விதம், யாராவது பாடி முடிஞ்சு வந்தால் அப்போ பண்பாடு தான் சொல்லுவார். அதை கூடி தம்பி மைக்கை நீ இப்படி பிடிக்கணும், இப்படி தின்னக்கூடாது, மேடைக்கு போய்க்கு இப்படி ஒன்று அந்த பண்புகளை எங்களோட வானம்பாடியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த மேடை பயங்களை போக்குறதுக்கும்
உச்சரிப்பு பயிற்சியையும் ஜஸ்டின் அது நீண்ட நாள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 வருட காலமாக தொடர்ச்சியாக வானம்பாடி பாட்டு திறன் போட்டி செய்த நாங்கள். அது அவருக்கு ஒரு திருப்தியை கொடுத்த நிகழ்ச்சியாக தான் எனக்கு நடுவே சொல்லுவார், செல்வன் நான் உனக்கு முகத்துதி பாட இல்லை, நீ செய்கிற ஒன்று புலம்பெயர் மண்ணில் உள்ள தமிழர்கள் தமிழ் பாடகர்களுக்கு பெரிய விஷயம் ஒன்று செய்து கொண்டு வாரீங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நான் அறிவிக்கணும்னு சொல்லி நான் பார்க்கல, நீ என்னை அதில் கஞ்சல் பொறுக்க விட்டால் நான் கஞ்சல் பொறுக்குவேன், நான் உண்ட நிகழ்ச்சியை நீ திறம்பட செய், இன்னும் வேறு வேறு மாதிரி சிந்திச்சு வேறு மாதிரி ஒரு சர்வதேச தரத்துக்கு கொண்டு வான்னு சொல்லி நெடுகளும் தட்டி கொடுத்தும் நிகழ்ச்சி நேரங்களில் ஏதாவது ஒரு பாடகர் வர பிந்தினால் உடனே அந்த நிகழ்ச்சி அது தன்னுடைய நிகழ்ச்சி மாதிரி நின்று செய்யக்கூடிய ஒரு ஆள். செல்வன் அடுத்த நிகழ்ச்சி அதை அடுத்த ஆளோட அப்படி செய்து கொண்ட செய்யக்கூடிய ஒரு ஆள் மற்ற ஜஸ்டின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஜஸ்டின் மட்டுமல்ல மெலிசு மற்ற ஏனைய அறிவிப்பாளர்களும் அந்த இது இருக்குது. ஜஸ்டின் இப்போ ஒரு பாட்டு திறன் போட்டிக்கு அறிவிக்க போகிறாருன்னு சொன்னால் அந்த பாட்டு சம்பந்தமாக கொஞ்சம் அறிஞ்சிருப்பார். மற்ற அதே நேரத்தில் அவர் மேடைக்கு போய் அடுத்த பாடகர் என்ன பாடல் பாட போகிறாரோ அவருடைய அறிவிப்பும் அந்த சுருதியில் தான் இருக்கும். என்ற பாடகருக்கு சுருதி பிரச்சனை வரக்கூடாதுக்காக அதில் கூடி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஒரு நிகழ்ச்சியில் கீபோர்ட் வாசிக்கிற சந்தர்ப்பத்தில் கூட சில நீ அடுத்த பாட்டு என்ன ஒரு சுருதியை நைஸாக காட்டு ரெண்டு அதே சுருதியில் போய் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த அறிவிப்பு செய்து பாடலை. அதாவது இதெல்லாம் இப்போ வளர்ந்து வர அறிவிப்பாளர்கள் நீங்கள் ஜஸ்டின் அண்ணையும் எங்களோட எஸ்கே ராஜண்ண குணவாளண்ண அவையிட்ட சில விஷயம் நீங்கள் கற்றுக்கொள்ளத்தான் வேணும். மேடை கையாளுற விதம் அறிவித்தல்ன்றது ஜஸ்டின் அண்ணையில் ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் எழுத்து வடிவம் இருக்கும். அந்த இடத்துல முதலே அதை எழுதி இப்படித்தான் இருக்கணும் அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஒரு ப்ரொஃபஷனலாக நான் அவற்றை படிச்சிருக்கேன். அதேமாரி எங்களுக்கு அறிவுறுத்தல் தரும்போதும் செல்லன் எந்த நிகழ்ச்சியாக இருந்தால் எழுத்து வடிவத்தில் வச்சுக்கொள்ளு. எழுத்து வடிவத்தில் இல்லாத ஒன்றையும் அது ஒரு இதாக இருக்காது. ஒரு தொழில்நுறை இருக்கு வர அவர் அந்த கலைஞன் எதிர்பார்த்த புலம்பெயர் மண்ணிலையோ இல்லை ஈழத்தமிழர்களோ தமிழர்கள் இந்த கலைத்துறையோ ஒரு தொழில்துறையாக வளரணுமன்றதில் அவரும் கணக்கு முயற்சி செய்தார். வானொலிகள் ஆரம்பித்து பார்த்தார், தொலைக்காட்சி கணக்க முயற்சி செய்த நான் பார்த்த கலைஞர்கள் அவர் மட்டுமில்லை, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் பெரிய பெரிய கலைஞர்கள் இன்று வரைக்கும் ஏதோ ஒரு தேடலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்போ ஜஸ்டின் என்ற இழப்பு எங்களுக்கு பெரிய இழப்பு. இது இழப்புண்டு இன்றைய ஒரு பதிவில் நாங்கள் இதை கடந்து போகாமல் அவருடைய பேரை சொல்லக்கூடிய மாதிரி ஏதாவது ஒன்று நாங்கள் எல்லோரும் இணைஞ்சு வருடாந்தம் அவருக்காக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். வானம்பாடி எங்களோட பிரிவில் ஜஸ்டின் என்ற பேரில் ஒன்று நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி எங்கள் வானம்பாடி நிர்வாகம் சுருதிலையா நிர்வாகம் எல்லோரும் சரியாக கவலைப்பட்டது பெரிய இழப்பு எங்களுக்கு. நாங்கள் அந்த நிகழ்ச்சி நேரங்களில் ஜஸ்டினோட உரிமையாக சண்டை பிடிச்சிருக்கிறோம். கணக்கை நாங்கள் தர்க்கப்பட்டிருக்கோம். அந்த தர்க்கமெல்லாம் எங்களை வளர்க்கறதுக்கான தர்க்கம் இல்லை, பிரிஞ்சு போகிறதுக்கான தர்க்கம் இல்லை. எங்களால் உண்மையாக தாங்க முடியாத ஒரு விஷயம் இப்படியான ஒரு மனிதனை நாங்கள் எடுப்போம். அதோட ஜஸ்டின் இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும். கலகலப்பாத்தான் இருக்கும். ஜஸ்டின் அண்ணன்கிட்ட பார்த்திங்கன்னா விஷயங்கள் அவர் கடந்து வந்த கணக்க நிகழ்ச்சிகளை எங்களுக்கு நகைச்சுவையாக சொல்லி ஒரு ஆளும் அதே நேரத்தில் நாங்கள் இந்த வானம்பாடிக்காக செய்த நிகழ்வுகளில் புதிய புதிய அறிவிப்பாளர்கள் எல்லாம் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். அது ஜஸ்டின் அண்ணன் அவர்களெல்லாம் பயிற்சி கொடுத்தது. அப்படி பேருக்கு பயிற்சி கொடுத்து செய்த இதை இப்போ ஜஸ்டின் அண்ணன் உண்மையாக அவர் எங்களோட இருக்கிறார். இன்னும் அவர்கிட்ட குரல் வடிவமாக அவர் எங்களோட வாழ்ந்து கொண்டிருப்பார். இந்த குடும்பத்துக்கு மீண்டும் எங்களோட அரவணைப்பான ஆதரவையும் தெரிவித்து கொண்டு ஜஸ்டின் அண்ணன் உங்களோட தான் இருக்கிறார், நாங்களும் உங்களோட தான். நன்றி. பிரிவின் முதலாவது போட்டியாளர் ஸ்ரீதரன் ஆரவி. வணக்கம் ஆரவி. வணக்கம். இப்படி ஜக ஜக ஜகண்டு உடுத்தி கொண்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு யார் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க? அம்மா. அம்மாவா? சரி, என்ன பாட்டு பாட போறீங்களா ரவி? நாதமின் ஜீவனே. அந்த பாடல் மிக மிக நான் நினைக்கிறேன் உங்களை பொறுத்தவரையில் பழைய பாடல், என்னை பொறுத்தவரை பழைய பாடல். சரி, இங்கே யாரிடமாவது சங்கீதம் படிச்சு இருக்கிறீங்களா? ஓம். யாரிடம்? ஷைலஜா டீச்சர். பயமில்லாமல் துணிவாக அழகாக பாட வேண்டும்.
35 வருட காலமாக அவரது கலை நண்பன், அதை விட குடும்ப நண்பன். 1992ஆம் ஆண்டு எனது சகோதரன் குருநாதன் அவருடைய இளையநிலை இசைக்குழுவில் கஜன், ஜஸ்டின் போன்றவர்கள் அதில் வந்து கஜன் பாடுக்காரன், இவர் அனௌன்சர், அதில் நான் ட்ரம்மர். அந்த வகையில் எங்களே தொடர்புகள் உருவாகினது. அதன் பின்பு குடும்ப நண்பர்களாக மாறிவிட்டோம். அவர் குடும்பத்தை கூட்டிக்கு நாங்கள் விட்ட வருவார், நாங்கள் குடும்பத்தை கூட்டிக்கு நாங்கள் போவோம். அப்படி நட்பு தொடர்ந்து இன்றைய வரையும் அது இருக்குது. அதை விட இன்றைக்கு இப்போ அவர் இருக்கிற சூழ்நிலை, அவர் கடைசி காலத்தில் இருந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். 1 வருட காலமாக எனது மகள் நான் தான் அவருடைய அந்த ஆஸ்பத்திரி வைத்தியசாலை தொடர்புகள், மருத்துவர்களோட தொடர்புகளை இந்த மகள் வைத்துக் கொள்வாள், மற்ற அலுவலரை நான் பார்த்துக்கொள்வேன். இப்படியே போய்கொண்டிருக்கிறது. அப்படி எங்களோட நல்ல நண்பாக இருந்தவரை இழந்து நீக்கின்றோம். அவருடைய இறுதி சடங்கு கூட இன்றும் நாங்கள்லாம் அதை கவனித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல நண்பர்களும் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். எல்லாரையும் கூறிக்கொண்டு ஒரு கலைஞன் என்ற முறையில், அவர் குடும்ப நண்பன் என்ற முறையில் நான் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் இன்று இதை ஒழுங்கு செய்த எஸ்கே ராஜன் அவர்கள் கூட ஒரு கலைஞருக்கு கலைஞன் செய்கிற ஒரு கடமை என்றதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நன்றி கூறி விடைபெறுகிறேன். என் அன்பு நண்பன் என்று சொல்லவா, என் தம்பி என்று சொல்லவா, கலை நண்பன் என்று சொல்லவா, எதை சொல்ல? எல்லாவற்றிலும் ஒருவனாக எங்களோடு அண்மை காலம் வரை பயணித்த ஒரு உன்னதமான மனிதன்தான் ஜஸ்டின். இவன் கலைஞன் அல்லது ஒரு அறிவிப்பாளன், ஊடகவியாளன் என்பதை தாண்டி நல்ல ஒரு தந்தை என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். எங்கள் நண்பர்கள் மத்தியில் நாங்கள் அடிக்கடி கதைப்பது, அடிக்கடி அவனோடு சினம் கொள்ளும் வேளைகளெல்லாம் அவனை நாங்கள் மன்னித்து கொள்வதும், அவனுடைய மனப்பக்குவமும், அவனுடைய குணாதிசயங்களும், அந்த பிள்ளைகளும் மனைவியும் என்ற அவனுடைய இயங்கு நிலையும்தான். அவனுடைய குரல் வளம் அவனுடைய எல்லா முயற்சிக்கும் முக்கியமாக அமைந்திருந்தது. அவனோடு நாங்கள் மேற்கொண்ட எத்தனையோ பயணங்களில் நாங்கள் எல்லாம், நானோ குணபாலனோ நகைச்சுவை நடிகர்கள், நகைச்சுவை இரட்டையர்கள் என்று பெயர்களை சம்பாதித்தாலும் அவன் தரும் நகைச்சுவைகளை அது எங்களாலேயே சகிக்க முடியாமல் சிரி என்று சிரித்து கொண்டே போவோம். ஒவ்வொரு வாகன பயணங்களிலும் அவனுடைய நகைச்சுவைகள் மிக எளிமையாக, இலகுவாக தன்னுடைய நகைச்சுவை ஆளுமையாக தந்து கொண்டிருந்த ஒரு உன்னதமான கலைஞன். நோய்வாய்ப்பட்ட செய்தி நாங்கள் அறிய முன்னரே அவன் எங்களோடு மௌனித்து கொண்டான். அதற்கான காரணத்தை எங்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏன் என்று நாங்கள் தேடி அழைப்படுத்தும் பதில் வரவில்லை. 6 மாதத்துக்கு முன்னதாகத்தான் தெரிய வந்தது, அவன் ஏதோ சோமில்லாமல் இருக்கிறான், அதனால் எல்லாரையும் அவாய்ட் பண்ணுறான், கொஞ்சம் தனிமையை விரும்புகிறான் என்று சொல்லி ஒரு முக்கியமான நண்பர், அவனுக்கும் எங்களுக்கும் நேசமான தம்பி மயூரனின் வழி அவருடைய பிரச்சனை அறியக்கூடியதாக இருந்தது. அவன் தன்னுடைய வீட்டில் ஒரு பிறந்த நாள் வைபவத்துக்கு அவரை அழைப்பது போல் எங்களையும் அழைத்து அங்கே தான் அவனை பார்த்தோம். பார்க்கும் பொழுதே எங்களுக்கு ஓரளவு புரிந்திருந்தது அவனுடைய நிலைமை. ஆனால் நாங்கள் அவனுடைய நோயை பற்றியோ இதை பற்றியோ கதைக்கவில்லை. பழைய மாதிரி சிரித்து நகைத்து வந்து விட்டோம். பேருந்து கடந்த ஒரு வாரத்தில் 4 நாட்களுக்கும் தருவாயில் எங்களுக்கு அழைப்பு வந்தது, வாருங்கள், அவருக்கான காலம் கணக்கிடப்பட்டு விட்டது என்று சொன்ன பிறகு போனோம். அன்று எதேர்ச்சியாக அவருக்கு எக்ஸ்ட்ரா மருந்து கொஞ்சம் கொடுத்து பேசக்கூடிய நிலைமைக்கு வைத்திருந்தார்கள். நானும் நண்பர் ராஜனும் குணபாலனும் சென்றிருந்தோம். கதைத்தார். சில நகைச்சுவைகளை இயல்பாக கதைத்து இயல்பாக சிரித்து கொண்டே இருந்தார். கதைத்தெல்லாம் முடிந்த பின்பு விடைபெறும் நேரத்தில் தான் தம்பி போயிட்டு வாரன்னு சொல்லும்போது, அண்ணா சந்தோஷமாக போகணும், ஒரு தரம் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னான். அவன் முன்னால் அழக்கூடாது என்று அடக்கி கொண்டு, அடே நீ வரையும் பார்த்து கொண்டிருக்கிறோம், அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும், கிதியா வா என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்து நாங்கள் 3 பேரும் கொஞ்சம் நேரம் 2 அழுது போட்டு தான் நாங்கள் வீடுகளுக்கு வந்தோம். அதன் பின்பு 3 நாட்கள் 4 நாட்கள் தூக்கமே இல்லை. திடீரென்று அழைப்பு வந்தது, அவரை காலன் அழைத்து விட்டான்னு சொல்லி. ஒரு அருமையான தம்பியை, நல்ல ஒரு குடும்பத் தலைவனை, நல்லொரு நண்பனை, ஒரு தந்தையை, ஒரு இல்லத்தரசனை இழந்து தவிக்கிறோம். அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து ஏங்குகிறோம். எல்லாம் வல்ல இறைவன், எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அந்த குடும்பத்துக்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்க வேணும்.
இறை நிழலில் அவன் அமைதியான வாழ்க்கையை தொடர்வான நம்பிக்கை இருக்கிறது. அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை, ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கு அடையாளம் இன்று முகநூலை திறந்தால் எல்லா பக்கங்களிலும் அவனுடைய புகைப்படத்தை போட்டு கண்ணீர் அஞ்சலிகளும் அவனை பற்றிய இதையும் எழுதி கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது வாழ்ந்தால் இப்படித்தான் வாழும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவன் வாழ்ந்து போயிருக்கிறான். ஜஸ்டினின் மரணம் ஒரு எச்சரிக்கை. மரணம் அதனோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். எங்களுக்கு மரணம் வராது என்று நினைத்து நாங்கள் ஏதோ பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படி கொண்டு இருக்கிறது, இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்தால் நீங்களும் மீதி காலத்தில் கொஞ்சம் மனிதராக வாழுவீர்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான். நண்பா, தம்பி, சென்று வா. வார்த்தையின்றி விடைபெறுகிறேன். நன்றி. தம்பி ஜஸ்டின், அவரை பற்றி எனக்கு எதை சொல்வதென்று புரியவில்லை. எங்களுடனும் நீண்ட காலம் பயணித்தார். எங்களது அரங்கோமதர்மூடாக 50க்கும் மேற்பட்ட பதிவுகளில் கலந்து கொண்டிருக்கின்றார். அவர் கோபப்படுவார், ஆனால் அதே நேரத்தில் அதை தவிர்த்து விடுவார். எதையும் துணிகரமாக செய்யும் ஒரு ஆற்றல் கொண்டவர். முகத்தில் புன்னகை இருக்கும், ஆனால் உள்ளத்தில் அவர் கவலையோடு தான் நீண்ட காலம் பயணித்திருக்கின்றார். இடையிடையே நாங்கள் தொலைபேசி எடுக்கும்போது அவர் பதில் வராது, ஆனால் எழுத்து மூலமாக அவர் குறிப்பிடுவார், எனக்கு இப்போது நேரமில்லை என்று. நானும் பல முறை முயற்சி செய்திருக்கின்றேன் அவருடன் தொடர்பு கொள்வதற்கு. அவர் தன்னால் பேச முடியவில்லை, எதையும் கதைப்பதற்கு என்னால் முடியாது, அண்ணன் குரணைக்காதேங்கோ, நான் எதை என்றாலும் எழுத்து மூலமாக நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் என்று. உண்மையிலே ஒரு திறமை மிக்க கலைஞன், எதையும் துணிகரமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு நல்லவர். பல நிகழ்வுகளையும் முகநூலின் ஊடாக துணிகரமாக செய்து காட்டிய ஒரு சிறப்பானவர். அவரை பற்றி எதை பேசுவது என்று எனக்கு இப்போது புரியவில்லை. கலகலப்பாக பேசுவார், ஆனால் என்னால் அவருடன் பயணித்த காலங்கள் பல. இருப்பினும் நண்பர்கள் பலர் சிறப்பாக இருந்திருக்கின்றார்கள், ஆனால் நான் குறுகிய காலம்தான் பழகினேன். ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு தம்பியை இழந்ததை நினைத்து வேதனைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். முதன்முறையாக ஏபிசி வானொலியிலே தன்னுடைய குரல் வளத்தை காட்டியவர். அதனூடாக உலகெங்கும் ஜஸ்டின் எனும் சிறந்த ஒலிபரப்பாளன் மக்கள் மத்தியிலே மிக பிரசித்தி பெற்றவனாக திகழ்ந்தார். இன்று முகநூல் முழுவதிலுமே ஜஸ்டினை பற்றியே வந்து கொண்டிருக்கின்றது. அதிலே ஆனந்த சுபபாலா அவர்கள் அவருக்கான ஒரு அஞ்சலியை எழுதியிருந்தார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மரணத்தின் பின்பு தெரியாதவர்கள் மட்டும் அழுவது அது வாழ்வின் இயல்பு. தெரியாதவர்களையும் தேட வைத்து அளவிடுவதுதான் உண்மையான படைப்பாளனின் மறைவு. சில இழப்புகள் ஆரம்பத்தில் ஆட்டம் கொள்வதில்லை. இது நிறையவே இருக்கின்றது. இதை நீங்கள் உண்மையிலே முகநூலிலே பார்க்க வேண்டும். அவரை பற்றி நிறைய பேர் இங்கே அஞ்சலி செலுத்துவதற்கு இருக்கிறார்கள். ஆதலினால் இதை நான் முழுமையாக தரவில்லை. உண்மையிலே இவன் மனிதன் என்பதை இன்று நான் உணர்ந்து கொள்கின்றேன். காலம் எதிர்பார்க்கவே இல்லை அவன் இடையிலே சென்று விடுவான் என்று. எங்களோடு வாழ்ந்த காலத்திலே ஆரம்பத்தில் ஜஸ்டினை எல்லாம் பார்க்கின்ற பொழுது சில வேளைகளில் எனக்கும் கோபம் வரும். அப்படி அவனிடம் ஒரு திமிரும் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அவனோடு நாங்கள் பழகுகின்ற பொழுது அவனை போன்ற ஒரு மனிதனை காண்பது அரிதென்பதும் தெரிந்து கொண்டேன். அதன் பின்பு அவன் மேல் அதிகளவு பற்றும் கொண்டிருந்தோம். மிக ஒரு சிறந்த மனிதன். உண்மையிலே குடும்பத்தில் ஒரு சிறந்த அப்பாவாக, நண்பர்களுக்கு நண்பர்களாக, மிக சிறந்த ஒலிபரப்பாளராக வாழ்ந்து இப்பொழுது இடையிலே எங்களை விட்டு மறைந்தாலும் உன்னை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். எங்கிருந்தோ எல்லாம் எங்களை தேடி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோரும் தொலைபேசியினூடாக அழைத்து அண்ணா என்ன நடந்தது என்று வினாவுகின்ற பொழுது அவன் வாழ்ந்திருக்கின்றான் என்பது நெஞ்சை நெகிழ வைக்கிறது. இருந்தாலும் அவன் பிரிவால் துயருகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்துகின்றேன். அவனுடைய ஆன்மா சாந்தி பெறட்டும்.
நண்பர் ஜஸ்டின் ஒரு எதிர்பாராத இழப்பு. ஏறக்குறைய 1.5-2 வருடங்களாக அவரை தேடியிருக்கின்றோம் எல்லாரும். எந்த அழைப்புக்குமே பதில் இல்லை. ஏனென்ற பதிலும் இல்லாமல் இருந்தது. அதற்கான பதில் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக கிடைக்க பெற்றிருந்தது. ஆனாலும் இந்தளவு சீக்கிரமாக ஆண்டவன் அவரை அழைத்துடுவான் என்று யாரும் எண்ணவில்லை. ஏபிசி தமிழ் வானொலியில் அவருக்கும் எனக்குமான உறவு நெருக்கமாயிருந்தது. ஆனால் அந்த வானொலியின் ஒரு முதுகெலும்பாக அதிகாலையில் வந்து காலை பூந்தன்றல் என்ற ஒரு நிகழ்வோடு மக்களை தன் வசம் கொண்டு சென்ற ஜஸ்டினின் சாதனை என்பது அளப்பெரியது. அழகான பாடல்களை தொகுத்து அழகிய ஒரு பாடலுக்கும் இடையில் அழகிய ஒரு இயற்கையோடு சேர்ந்த இசையையும் கொடுத்து அந்த நிகழ்வை நகர்த்தி சென்று வந்தார் 2 மணித்தியாலங்கள். அப்படியாக மக்கள் மனதில் மிக மிக நெருங்கி சென்றவர் அந்த நிகழ்வு மூலமாக, ஏனைய நிகழ்வு மூலமாகவும். அதே நேரத்தில் இந்த மேடை தொகுப்பு, அது அடுத்து சமூக சிந்தனை. மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், இந்த சமூகத்தை நான் மாற்ற வேண்டும் என்ற நினைப்பு ஜஸ்டினிடம் நிறைய இருந்தது. அதில் தோல்வியைத்தான் கண்டிருப்பார் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவருடைய அந்த சிந்தனைகள், யோசனைகள் எதுவுமே நிறைவேறாமல் இன்று ஆண்டவன் அவரை அழைத்து விட்டான். அதனால் ஆண்டவனிடமும் நாங்கள் கோவப்பட வேண்டியிருக்கின்றது. இப்படிப்பட்டவர்களை நீ விரைவில் அழைத்துக் கொள்கின்றீர்கள். ஏன் அடுத்து நல்ல ஒரு அப்பாவாக பார்த்திருக்கின்றேன், வியந்திருக்கின்றேன். இப்படியெல்லாம் சோதனை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவற்றிற்கு மேலாக எந்நேரமும் மக்களோடும் நண்பர்களோடும் புன்னகையோடும் மகிழ்ச்சியோடும் தெரிந்த ஒரு மனிதன் இன்று மத்தியில் இல்லை. அந்த குடும்பத்திற்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து, அதே நேரத்தில் இந்த பதிவுகளை இட்ட நாளிலிருந்து வந்த தொலைபேசி அழைப்புகளுக்கு உண்மையில் பதில் சொல்ல முடியாமல் இருக்கின்றது. அத்தனை அழைப்புகள், எதிர்பாராத மக்கள் எல்லோருமே அழைத்திருக்கின்றார்கள். ஏன் ஏன் என்ன நடந்தது என்ற கேள்வி. அந்த அளவிற்கு மக்களிடம் ஊடுருவி சென்ற அந்த நண்பனின் ஆத்மசாந்திக்கு பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜஸ்டின் அவர்களை இளையல்லா இசைக்குழுவில் 93ஆம் ஆண்டு குருநாதன் அவர்களுடைய இசைக்குழுவில் சந்தித்தேன். அதற்கு பிறகு 95இல் நாங்கள் ஈழநிலா இசைக்குழு ஆரம்பித்த போது அவர்தான் பிரதான அறிவிப்பாளராக இருந்தார். அதன் பின் கால ஓட்டத்தில் நாங்கள் பல நிகழ்ச்சிகள் செய்தோம். ஒவ்வொரு மாலை வேளையும் நாங்கள் சந்தித்தோம். அப்போ யாரும் திருமணமாகாத இளைஞர்களாக ஒவ்வொரு மாலையும் சந்தித்தோம், ஒன்றாக சாப்பிட்டோம். காலப்போக்கில் நான் லண்டனுக்கு போயிட்டேன். அதற்கு பிற்பாடு நாங்கள் நிகழ்ச்சிகள் இங்கு செய்யும் போது தான் அவரை சந்தித்தேன். ஆனால் அதே வேளையில் லண்டனுக்கு அழைத்து பல நிகழ்ச்சிகள் அவரை செய்தேன், அவர் செய்தார். ஈவன் அருண்மொழி அவர்கள், மின்மினி அவர்கள் லண்டன் வந்தபோதும் அந்த இசை நிகழ்ச்சியில் அவர்தான் அறிவிப்பாளராக வந்தார், கூப்பிட்டேன். 2019க்கு பின் எங்களுக்குள் நிறைய தொடர்புகள் இருக்கவில்லை. 2019 ஒரு இசை நிகழ்ச்சிக்கு வந்ததன் பிற்பாடு அவருடன் எனக்கு பெரிய தொடர்புகள் இருக்கவில்லை. ஆனால் கடந்த 2 வருடத்துக்கு முன்னம் அவருக்கு நோய்வாய்ப்பட்ட பிறகு அவர் கொஞ்சம் தனிமையை விரும்பினார் போல இருந்தது. அதன் பின் மரணத்துக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னம்தான் வந்து நான் அவரை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவரோட பல நினைவுகள் இருக்கின்றது. அவரோட நல்ல அப்பா என்று குணபாலனை சொல்லியிருந்தார், அது உண்மை. இவ்வளவு மனத்தில் இருக்கிற பாரங்களையும் வச்சுக்கொண்டும் இந்த கலையோடு அவன் வாழ்ந்திருக்கிறான்ன்றதில் அது ஒரு பெரிய விஷயம். இந்த மன அழுத்தங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த கலையோடு வாழ்ந்திருக்கிறான்ன்றது பெரிய விஷயம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். ஈழத் திருநாட்டை மிகவும் நேசித்த ஒரு உன்னதமான மனிதன். புலம்பெயர்ந்து பிரான்ஸ் மண்ணிலே வாழ்கின்ற காலங்களிலே தன்னை ஈழத் திருநாட்டின் விடுதலை பணியிலும் கலை கலாச்சார பண்பாட்டு பணிகளிலும் தன்னை இணைத்து அர்ப்பணிப்போடு செயலாற்றிய ஒருவர். இவருடைய இழப்பு எமது மக்களுக்கு ஒரு பேரிழப்பு. இவர் வாழ்கின்ற காலத்திலே
அரும் பணிகளை ஆற்றி தமிழ் மக்களுடைய எழுச்சிக்கும் தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்கும் தன்னால் இயன்ற பங்களிப்புகளை ஆற்றியிருக்கின்றார். பிரான்ஸ் மண்ணிலே அறிவிப்பு துறையிலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களில் இவரும் ஒரு சிறந்த அறிவிப்பாளராக திகழ்ந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற மனிதன் இன்னும் பல 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். எங்களுடைய மண்ணை விட்டு பிரிந்தது எமது சமூகத்துக்கு பேரிழப்பு. இப்படிப்பட்ட ஆற்றலுள்ள மனிதர்கள் என்றும் மதிக்கப்பட வேண்டும், பூசிக்கப்பட வேண்டும். இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எமது மக்களுக்கு, அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும். வாழ்கின்ற காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் அன்போடும் நட்போடும் மனித நேயத்தோடும் வாழ்ந்து, இந்த வாழும் காலத்தில் ஒவ்வொருவரும் மனம் விட்டு பேசி எங்களுடைய சமூகத்துக்கு தொண்டாற்றுகின்ற ஒவ்வொருவரையும் மாண்பேற்றி அவர்களுடைய வாழ்வியலை நாம் இலகுவாக்கிவிட வேண்டும். அந்த வகையிலே இன்று எம்மோடு வாழ்ந்து எம்மை விட்டு பிரிந்த ஜஸ்டின் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் சார்பிலும் அதனூடாக பயன்பெற்ற மக்கள் சார்பாகவும் நமது ஆழ்ந்த அனுதாபத்தையும் உறவுகள் கரங்களை பற்றி கொள்கின்றோம், தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வாழும் காலத்தில் அவன் கொண்டாடப்பட்டான். பல விருதுகள், பல கௌரவங்கள், மதிப்பளிப்புகள் அவனுக்கு கிடைத்தது. நமக்கு பெருமை. இன்று அவன் இல்லாத பொழுதும் நாங்கள் கொண்டாடுகிறோம். இது மிக முக்கியம். அன்புக்குரியவர்களே, அவன் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஏதோ ஒரு செய்தியை வரலாறாக்கி போட்டு போனபடியாத்தான் இன்று இந்த அஞ்சலி கூட்டத்திலே பலதரப்பட்ட கலைஞர்கள் ஒன்றாக வந்து அவனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். கட்டாயம் பேசுவோம், உங்கள் மூச்சுள்ளவரை பேசுவோம். ஏனென்றால் அவன் மேடை ஆளுமையாளன். அன்றைய நிலா காலங்களில் அவனோடு கூட பழகியவன். தேச விடுதலை பாடல்கள் பாடுகின்ற பொழுது ஒரு வண்டியை இழுத்துச் செல்லுகின்றது மாடு, ஆனால் அந்த கயிற்றை பிடிப்பவன்தான் அந்த வண்டியை ஓட்டுபவன். இந்த அறிவிப்பு துறையில் எங்களை கொண்டு போய் மக்களிடம் மிக இறுக்கமாக நெருக்கமாக கொண்டு சேர்த்த மிகப்பெரிய பொறுப்பு இந்த அறிவிப்பு பெருமைக்குரிய கலைஞர் ஜஸ்டினுக்கு இருக்கிறது. பட்டிமன்றங்கள், கவியரங்கள் என்று பலதரப்பட்ட விடயங்களில் அவனோடு ஒன்றாக பயணித்ததை நாம் பெருமையாக நினைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இவனைப் போல நாங்களும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பிரயோசனமான கலைகளை விட்டுச் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த தளத்தினூடாக அந்த கலைஞனுடைய புகழை, அவனுடைய பெருமையை பேசுவதற்கு ஒழுங்கு செய்த பெருமைக்குரியவர்களை நான் நன்றியோடு இறுக பற்றி கொள்கின்றேன். அது வேறு யாரும் இல்லை, மதிப்புக்குரிய எஸ்.கே. ராஜன் அண்ணா அவர்களுடைய இந்த ஊடகத்தினூடாக அவனுடைய பதிவுகள் எல்லாம் பதிவாக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொருவருடைய கடமைகளையும் சரிவர செய்கின்ற பொழுது எல்லாமே சரியாக நடக்கும். அவருக்கு எங்களுடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்கின்றோம். ஜஸ்டின் அவர்கள் என்றுமே மறையாத ஒரு குரலாக வாழ்ந்து கொண்டிருப்பார். மிக்க நன்றி. அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஜஸ்டின் நாங்கள் ஒரு அறிவிப்பாளனாக, மேடை நிகழ்த்துனராக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே புலம்பெயர் சூழலிலும் எமது தாயத்திலும் பல்லாயிரமா மக்களுடைய மனங்களில் அவருடைய குரல் ஆக அவர் ஒலித்து கொண்டிருப்பார். ஆனால் அந்த ஜஸ்டின் என்ற மனிதனுக்கு பின்னால் பன்முக ஆளுமை கொண்ட பல்வேறு விடயங்கள் கொண்ட ஒரு மனிதனாக, ஒரு சமூக அக்கறை கொண்ட, இந்த சமூகத்தின் மீது எப்போதும் ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்தை விழிப்படைய செய்து அதை நன்வழிப்படுத்தி முன்னகர்த்த வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்ட ஒரு மனிதனாக அவர் இருந்திருக்கின்றார். முக்கியமாக இந்த வலைத்தளங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். அவை இன்று எவ்வளவு சீர்குலைவுக்கெல்லாம் உள்ளாகி இருக்கின்றது என்று. இந்த வலைத்தளம் முக்கியமாக இந்த முகநூல் பக்கத்தை இந்த ஜஸ்டின் கையாண்ட விதமும், அதை இந்த சமூகத்துக்காக அவர் செதுக்கிய விதமும், அதன் மூலமாக தான் சார்ந்த அந்த சமூகத்துக்கு அவர் அந்த முகநூல் பக்க வழியாக ஆற்றிய பணிகளும் மிகப்பெரியது. அந்த முகநூல் பக்கத்தில் கிட்டத்தட்ட கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக
நான் அவருடைய இதை பார்க்க முடியவில்லை. அதற்கு முன்பு நான் தொடர்ச்சியாக பார்க்கின்ற ஒரு முகநூல் பகுதி அவருடையது. அந்த முகநூல் பகுதி பார்த்திருந்தால் அவருக்கு தெரியும் அவர் எப்படி இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருந்தார். தான் சார்ந்த ஒரு இனத்தின் மீது, சார்ந்த ஒரு சமூகத்தின் மீது, அந்த சமூகத்தின் விழிப்பின் ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த உந்துதல் அவரிடம் எப்படி இவ்வளவு ஆழமாக இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் ஒரு கதை சொல்லியாக இருந்திருக்கின்றார். அவர் கதை சொல்லுவார். ஒன்றில் அது கிரியேட்டிவ் அவருடைய உருவாக்க கதையாக இருக்கும், அல்லது வரலாற்றிலிருந்து ஒரு கதையை எடுத்து சொல்லுவார். அந்த கதை எங்கள் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஆழமான செய்தியை சொல்வதாக இருக்கும். நல்ல ஒரு கவிதையாக இருந்தார். கவிதை பாடுவார். நல்ல உரையாடல்களை அந்த பக்கத்தினூடாக தந்தார். அந்த உரையாடல்கள் என்பது பல்வேறுபட்ட உரையாடலாக இருக்கும். நம்ம ஒரு கட்டத்திலே அவர் அந்த உரையாடலை தன்னோடு தன்னையே இணைத்து கொண்டு அந்த உரையாடலை நிகழ்த்தினார். ஒரு புதிய வகையை செய்தார். அப்போ அதுக்குள்ளே அவர் தான் நினைக்கின்ற விடயங்களை அந்த உரையாடல் கூடாக அந்த தன் மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு உத்தியை அவர் கையாண்டார். அதே போன்று ஒரு நல்ல ஒரு தேர்ந்த படைப்பாளியாக அவர் இருந்தார் என்பது கூட பலருக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்பு அவர் அந்த பக்கத்திலே தொடர்ச்சியாக ஒரு தொடர் நாவலை எழுதி கொண்டிருந்தார். ஒரு கதை. அந்த கதை கிட்டத்தட்ட ஒரு 10 பாகங்கள் 10 அத்தியாயங்களை கடந்திருந்த போது அந்த கதையை நான் வாசித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா ஜஸ்ட் இவ்வளவு அந்த மொழி அழகு, அந்த ஒரு இலக்கிய ஒரு படைப்பாளி ஒரு இலக்கியவாதிக்கு இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் கொண்டு அந்த படைப்பை அவர் தொடர்ச்சியாக எழுதி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 8-9 பாகங்களை அத்தியாயங்களை கடந்த பின்னர் நானாக அவரிடம் தொடர்பு கொண்டேன். டெலிஃபோன்ஸ் எடுத்தேன். ஜஸ்டின், உங்களுடைய அந்த தொடர் என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது என்று நான் அவரிடம் குறிப்பிட்டு அந்த 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 கதை பற்றியதாக நாங்கள் உரையாடினோம். அந்த கதை புகலிட வாழ்வில் மனித நேயம், அதாவது மற்ற மக்களோடு தமிழர்களும் வாழுகின்ற ஒரு வாழ்வியலை மையப்படுத்திய ஒரு கதை. ஆனால் அவர் அந்த கதையை எவ்வளவு ஆழமாக இலக்கிய செழுமையோடு அது எழுதியிருந்தார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த வகையிலே அந்த படைப்பாளியாக கூட அவர் இருந்திருக்கிறார் என்று அந்த கதைக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியாது. என்று அதற்கு பின்பு கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக அவருடன் எனக்கு தொடர்பு இருக்கவில்லை. அப்போது நான் அவருடன் உரையாடி கொண்டிருந்த போது நான் சொன்னேன், இந்த கதை நிச்சயமாக ஒரு நாவல் ஒரு நூலாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக நான் கொண்டு வருவேன் நாகேஷ். எனக்கு அது அந்த விருப்பம் இருக்கிறது. அடுத்தது நீங்கள் இப்படி எடுத்து சொன்ன போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. நான் இதை தொடர்ந்து எழுதுவேன் என்று அந்த இடத்திலே குறிப்பிட்டார். ஆகவே ஜஸ்டின் என்பது ஒரு தனி மனிதனாக அல்ல. அவர் மேடையிலே அறிவிப்புகளை செய்வார். அந்த அறிவிப்பிலே இப்பொழுது ஒரு நாடகம் நடப்பெறும் என்று அழைப்பார். ஆனால் அடுத்த தடவை அவரே ஒரு நடிகனாக அந்த மேடையிலே நிற்பார். அதே போன்று அவர் இங்கே ஒரு பட்டிமன்றத்துக்கு அறிவிப்பார். அடுத்த தடவை ஒரு பட்டிமன்றத்தின் ஒரு பக்கத்தில் நின்று மிக ஆணித்தரமாக மிக சிறப்பான உரையை அங்கே வழங்குவார். இப்படி அவர் தன்னுடைய பன்முகங்களை அவர் அங்கே வெளிப்படுத்தி கொண்டு ஒரு ஜஸ்டினாக இருந்தார். அவன் அந்த ஜஸ்டின் என்பது ஜஸ்டின் ஒரு மனிதன் என்பது என்கிற சமூகத்தினுடைய ஒரு பேர் இழப்பு. அவருடைய இழப்பு என்பது உண்மையில் நாங்கள் ஒரு முதிர்ந்த நிலையிலே ஒருவர் இயற்கையாக மரணமடைவது என்பது ஒரு நாங்கள் அதை ஓரளவுக்கு அதை தாங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இளமை பகுதியிலே ஒரு கொடிய நோயால் அவர் எம்மை விட்டு பிரிந்தது என்பது இந்த சமூகத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஈடுகட்ட முடியாத இழப்பாக அந்த மனிதனுடைய இழப்பை நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் அந்த மனிதன் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் சமூகத்தை நோக்கி இருந்தது. அந்த சமூகத்தை தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும். அந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது சொல்ல வேண்டும். அந்த சமூகத்தை நாங்கள் ஏதோ வகையில் வெளிப்படைய செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கம் அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இருந்தது. ஆகவே அத்தகையதான ஒரு மனிதனை, அத்தகையான வெறுமனை அவர் ஒரு அறிவிப்பாளராக அல்ல, அவர் இந்த சமூகத்தின் ஒரு முக்கியமான ஒரு இந்த சமூகத்தை அசைவியக்கம் செய்கின்ற ஒரு மனிதனாக மட்டில் இருந்திருக்கின்றார். அத்தகைய ஒரு மனிதனின் இழப்பு என்பது என்கின்ற இனத்துக்கு, என்கின்ற சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதை தாண்டி அவர் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் அந்த மண்ணுக்காக மரணித்த அந்த வீரர்களையும் மிக ஆழமாக நேசித்தவர். அவருடைய கனமேடைகளில் அவரை நாங்கள் அவருடைய அந்த உணர்வுகளையும் அவருடைய அந்த உள்ள கிடைக்கைகளையும் உணர முடிந்தது. அதுக்காக அவர் உழைத்தவர். அவருடைய அந்த உழைப்புகள் எல்லாம் வீண் போய்விட முடியாது.
ஆகவே ஜஸ்டின் என்கின்ற அந்த மனிதனுடைய இன்றைய இழப்பு என்பது எங்கள் இந்த தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு பாரிய இழப்பு. அதை நாங்கள் எப்படி ஈடுகட்டப் போகிறோம் என்று எங்களுக்கு தெரியாது. அந்த மற்றது ஜஸ்டின் என்பவர் அவருடைய பண்பட்ட அந்த தனி மனித இயல்பு என்பது அவர் சகலரோடும் எவ்வித சலனமின்றி பழகக்கூடியவர். அவர் இந்த பிரான்சிலே அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். அவர் எப்படி நடந்தார், எப்படி ஒவ்வொருடன் பழகினார். அவர் சகல தரப்பட்ட கலைஞர்களாக இருக்கட்டும், சினிமா சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எல்லா பக்கத்து அனைவரோடும் அவர் ஒன்றுபட்டு கை கொடுத்து நின்று உரையாடினார், பேசினார், அவர்களோடு குழாவினார், அவர்களோடு இணைந்து பயணித்தார். அத்தகைய மனிதன் அவர் எல்லாரையும் இணைத்து கொண்டு, எல்லாரோடும் கைகொடுத்து கொண்டு, எல்லாருடைய செயல்பாடுகளின் தன்னுடைய உந்து சக்தியை கொடுக்கின்ற ஒரு மனிதனாக, அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்ட ஒரு மனிதனாக எம்மத்திலே இருந்த ஒரு மனிதனை நாம் இன்று இழந்து நிற்கின்றோம். ஆகவே ஜஸ்டின் அவருடைய இழப்பு தாங்க முடியாதது. அவருடைய அந்த இழப்பினால் பரிதவிக்கின்ற முக்கியமாக அவருடைய குடும்பம். அந்த குடும்பம் எப்படி அதை தாங்க போகுதுன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு நாங்கள் எங்களுடைய ஆறுதலையும் தான் இவ்விடத்திலே கூற முடியும். அதை தாண்டி அவரோடு மிக நெருக்கமாக பழகிய நண்பர்கள் அவருடன் இழப்பால் தவித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் நாங்கள் அவர்களின் கரங்களை நான் பற்றி கொண்டு இவ்விடத்திலே அவருக்கு என்னது ஆத்மார்த்தமான அஞ்சலியை செலுத்திக் கொண்டு எனது இந்த நினைவு சிறுகுறையை முடிக்கின்றேன். நன்றி. ஜஸ்டின் தம்பிராஜா, எனது பெயர் பரமேஸ்வரன் தம்பிராஜா. இருவருடைய தந்தையின் பெயர் தம்பிராசா. இவர் மேடை நிகழ்வுகளில் அவர் என்னை அழைத்தாலும் சரி, நான் அவரை அழைக்கின்ற சந்தர்ப்பத்திலும் சரி இறங்கி வந்து சொல்லுவார், நாங்கள் இருவரும் தந்தையின் பெயரில் ஒருமித்து நிற்கின்றோம் என்று. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றும் எனது நினைவில் இருக்கின்றது. தற்போது கோடைகால விடுமுறையில் நான் இருந்த வேளை கலைஞர் வட்டத்திலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. திரு ஜஸ்டின் அவர்கள் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். தற்போதுதான் நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம். அவரை பார்க்க முடியாமல் இருக்கிறது. நீங்களும் டைம் இருந்தால் போய் பாருங்க உண்டு. நான் விடுமுறை கழித்து வந்து கடந்த 17ஆம் தேதி மாலை 7 மணிக்கு சக கலைஞர்களோடு வைத்தியசாலை சென்று பார்த்தபோது உண்மையில் நான் அதிர்ந்து விட்டேன். அந்த உருவம் ஜஸ்டின் தானா என்று எனக்குள்ளே ஒரு கேள்விக்கணை கொடுத்தது என் நினைவில் இன்றும் இருக்கின்றது. உண்மையில் ஒவ்வொரு கலைஞனும் தனக்கு உள்ளே பல வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு மேடைகளில் சிரித்தவாறு தனது திறன்களை காட்டுகின்றார். அந்த வகையில் திரு ஜஸ்டின் அவர்களும் பல வேதனைகளை மனதுக்குள் வைத்து அவர் எந்த நேரமும் புன்சிரிப்போடு நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்குவார். சக கலைஞர்களோடு உரையாடும் போது கூட அவருடைய புன்முறுவல் காணப்படும். அந்த வகையில் அவர் கவலைகளை வெளிக்காட்டாமல் இன்பமாகவே எல்லோருடனும் பழகி வந்தது என் நினைவுக்கு வருகிறது. அடுத்த ஒரு விடயம், என்னால் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம், எனது 50வது பிறந்த நாள் கொண்டாட்டம். கலைஞர்களோடு கலைஞராக ஜஸ்டின் அவர்களும் வருகை தந்து அவர்தான் எனது பிறந்த நாளை ஒளி வடிவத்தில் எல்லாம் என்னையும் என்னுடைய மனைவியாரையும் நேர்காணல் செய்து ஒரு 10 நிமிடத்திற்கு ஒரு சிறிய ஒரு கிளிப்பாக எனக்கு தந்தவர். அந்த நினைவுகளை நினைக்கும் பொழுது உண்மையில் அதிசயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னத கலைஞன், அந்த பல்துறை கலைஞரின் இழப்பால் வாடுகின்றோம். அவரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. ஜஸ்டின் நீண்ட காலமாக தெரியும் ஒரு பல்பட்ட கலைஞர். எல்லா நிகழ்வுகளையும் அவர்கள் சிறம்பட செய்து கொண்டிருந்தார். அவர் இப்போ கடைசி காலகட்டத்தில் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில்
செயற்பாட்டாளராகவும் தமிழ்ச்சோலை இந்த பொறுப்பாளராகவும் அறிமுகமானார். அங்கே வந்து வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் இடையில் அவருடைய சகோதரர் சுவிட்சர்லாந்து இருந்த பொழுது போனார். அது பொழுது அவர் வந்து அவருக்கும் உடல்நிலை சூழ்நிலை இருந்தால் நான் அவரை வைத்துக்கொண்டு இந்த முன்றுபணியோட தமிழ்ச்சோலை இந்த நிகழ்வை திறம்பட செய்யலாம் என்று எதிர்பார்த்திருந்த நேரத்தில் எப்படி ஒரு பேரடி வந்து எங்களுக்கு வந்துட்டது. ஆனால் அவர் தன்னலமற்று பொதுநலம் தேசியம் சார்ந்து உண்மையில் தன்னை அர்ப்பணித்த ஒரு கலைஞர். எதுக்கும் பின்னிக்காமல் எல்லா இடத்துலையும் தன்னை அர்ப்பணித்து இந்த நிகழ்வுகளை திறம்பட வழிநடத்தி எங்களுடைய ஒருங்கிணைப்புவாக இருக்கலாம், புனர்வாழ்வாக இருக்கலாம், மற்ற எந்த நிகழ்வுகளாக இருந்தால் கூட அவர்கள் வந்து முன்னின்று நடத்தி திறம்பட செயற்படுத்தினவர். அவர் இந்த மண்ணையும் எங்கள் ஈழ மக்களையும் இந்த பிரான்ஸ் நாட்டையும் விட்டு நகர்ந்தது பெரும் கவலை. அவர் எங்களுடைய நகரத்தில் தான் இருக்கிறார், ஒன்றும் அந்த நகரத்துக்கு தான் இருந்தார். அவரை அடிக்கடி சந்திப்பேன், கதைப்பேன். அப்படி இருக்கிற காலத்தில் அவருடைய கெட்டித்தனத்தை நான் பயன்படுத்தாவிட்டதுன்றது எனக்கு ஒரு பெரும் மனவருத்தம். அவர் வந்து மற்ற இடங்களில் வந்து தன் திறமையை வெளிநாடுகளில் ஐரோப்பா தழுவி வெளிநாடுகள் எல்லாம் வந்து அந்த திறமையை தமிழ் மக்களுக்காகவும் தேசியத்துக்காகவும் வேறு செய்ததை நான் கடைசி காலத்தில் நான் அவரை அழைத்திருந்தேன். அந்த இடத்துலையும் வந்து திறம்பட செய்து சில பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அத்தனையும் அந்த முன்னியோட தமிழ் மக்களுக்குரிய இதுகளையும் இங்கே உள்ள மெயின் தமிழ்ச்சோலைக்கும் வந்து அவர் தன்னுடைய செயற்பாடுகளை அந்த இடத்துல செய்திருந்தார். அதுக்கு நன்றியும் அனுதாபம் தெரிவிக்கிறேன். அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்து நிற்கிறேன். நன்றி. என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை ஜஸ்டினுடைய துணைவியார், பிள்ளைகள், உறவினர்கள், அவருடைய நெருங்கிய தோழமைகள் அனைவருக்கும் நான் முதலில் எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த இழப்பு அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு தாங்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்பு. அது அப்படியால் அவர்களை ஆறுதல் படுத்துவது என்பது மிக மிக கடினம். பொதுவாகவே எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் எல்லோரும் பயணித்து கொண்டிருப்பவர்கள், தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்திலே அந்தந்த இடங்கள் வரும்பொழுது பலர் இறங்கி விடுவார்கள். ஆனால் ஒரு சிலர் இறங்கும் பொழுதுதான் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். எங்களுடைய மனம் ஒரு அதிர்வை தருகிறது. அடே, எங்களோடு இருந்தவர், நல்லா பழகியவர், எங்களை நேசித்தவர், எங்களோட அன்பா பழகினவர், எங்களை மகிழ்வித்தவர்கள், எங்களுக்கு அறிவூட்டியவர், அவர் இறங்கி போகிறாரே, எங்களை விட்டு பிரிந்து போகிறாரே என்று எண்ணும் பொழுது எங்களுடைய மனம் கனக்கிறது. அந்த ஒரு சிலரில் ஒருவர் ஜஸ்டின். ஏனென்றால் அவர் பல துயரங்களை மனதிலே தாங்கிக் கொண்டு தன்னுடைய குரல் வளத்தாலும், சொல் அழகாலும், ஊடக திறமையாலும், அறிவாலும் பலரை மகிழ்வித்தவர், பல அரங்குகளை சிறப்பித்தவர். இன்றைக்கு பலருடைய இதயங்களிலே இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பவர். அப்படிப்பட்டவருடைய இழப்பு ஒரு தனி மனிதனுடைய இறப்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஜஸ்டின் என்ற ஒரு ஆள் இப்பொழுது இறக்கவில்லை, ஒரு சமூகத்துக்கான இழப்பை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவருடைய இறப்பு தாங்க முடியாது என்றாலும் அவர் விட்டு சென்ற அந்த செயல்பாடுகள், அந்த தன்மைகள், அவருடைய அன்பான நடத்தைகள், பழக்க உண்மைகள் அவரோடு பழகியவர்கள் நன்கு அறிவார்கள். எனவே அப்படிப்பட்ட அவருடைய நினைவுகளை நாங்கள் தொடர்ந்து மனதிலே வைத்து அதை கொண்டு நடத்துவதுதான் அவருக்கு நாங்கள் தரக்கூடிய
ஆன்ம இளைப்பாற்றியாக இருக்கும். அவருடைய நினைவு எங்களோடு எப்போதும் இருக்கும் என்று கூறி மீண்டுமாய் இந்த இந்த பதிவை செய்யும் ராஜனுக்கும் என்னுடைய நன்றியை கூறி, இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு. அவருக்கான பிரிவுக்கான குடும்பத்தினருக்கு மிக ஆறுதலை தரக்கூடிய ஒரு பதிவாக இது அமையும். மறுபடியும் அவருடைய செயல்பாடுகளின் அவர் விட்டு சென்ற உலகத்திலே ஜஸ்டின் வாழ்ந்த காலங்களிலே பல விடயங்களை விட்டு சென்ற நினைவுகளை இந்த பதிவுகள் மூலமாக இனிவார அவருடைய சந்ததிகள் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு பெரிய பதிவாக இருக்கும் என்று கூறி நான் என்னுடைய இரங்கலை மிக வேதனையோடும் உண்மையான மன இதோடும் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எழுபது வயதை எட்டியவர்களுடைய சாதிக்க முடியாததை தனது 60 வயது எட்டுக்கு முன்பும் சாதித்து புகழடைந்திருக்கின்றார் என்பதை இன்றைய சமூக ஊடகங்கள் சொல்லி காட்டி நிற்கிறது. ஜஸ்டினை எனக்கு 1990களின் அந்த பகுதியிலே ஒலியமைப்பாளர் அருளினுடைய இல்லத்திலே இசைக்கலைஞர்கள் குருநாதன், MS நாதன், கஜன், தில்லை சிவம் போன்றவர்களோடு சந்தித்த அந்த ஞாபகங்கள் வருகிறது. ஈழத்திலே இசைக்குழுகளிலே பணியாற்றினாலும் தொடர்ந்து அவனுடைய திறமை அவனை மேலும் மேலோங்க செய்தது. அதற்கு நல்ல வாய்ப்பாக அமைந்தது ABC வானொலி மற்றும் TTN தொலைக்காட்சிகள் அவருடைய திறனுக்கு தீனி போட்டன. அதனால் இன்று உலக புகழடைந்து நிற்கின்ற ஒரு அறிவிப்பாளராக இருக்கின்றார். பாரதி தொட்டு பட்டுக்கோட்டை வரை குறுகிய வயதுக்குள்ளே வாழ்ந்து சாதனை படைத்த ஒரு பட்டியல் இருக்கிறது, புகழடைந்த பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலிலே ஜஸ்டினும் இணைந்து கொள்கின்றார். ஜஸ்டின் ஜோசியத்தை நேசிப்பவன் அல்ல, தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஒரு பற்றாளன். அவன் ஒரு காலத்தில் இறைநேசனாக இருந்தான். அவனுக்கு ஏற்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட சரிவுகள், கசப்புகள் அவனை கடவுள் மரப்பாளனாகவும் மாற்றியது. அப்படி பல இன்னல்களை சந்தித்து வாழ்க்கையில் பல வெற்றிகளை தொட்ட இந்த ஜஸ்டினுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆகவே அவருடைய ஆத்ம சாந்திக்காக இத்தருணத்தில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நிறையவே அவரை பற்றி சொல்வதற்கான விஷயங்கள் இருக்கிறது. நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர் பிறகு ஒரு இளம் வட்டத்துடன் தன் நட்பை பேணி பார்த்தவர். அவருக்கு பல வட்டங்கள் விஸ்தாரமாக இருக்கிறது. அவர் பற்றி எல்லோரும் ஒவ்வொரு விதமாக அவரை பற்றி சிறப்புகளை சொல்வார்கள். என் ஆழ்ந்த அனுதாபமும் பிரார்த்தனைகளும். நன்றி. ஜஸ்டின் அண்ணன் என்றதுக்கு அவரை ஞாபகப்படுத்துறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் வரும். அந்த சுனாமி பேரழிவுன்ற ஒரு இரவில் வந்து டிடிஎன்ல இருக்கைக்குள்ள வந்து ஒரு இரவிரவாக கடலில் எழுந்து விழுந்தது என்னென்ற ஒரு பாடலில் வந்து இரவிரவாக அப்பைக்குள்ள அது சுனாமி என்று கூட தெரியாது. அப்பைக்குள்ள அந்த 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 பாடல் ஒன்று எழுதி இரவிரவாகவே பதியப்பட்டு விடிய வந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அந்த பாட்டை எங்களை விட கூடுதலாக எங்கே போனாலும் ஜஸ்டின் அண்ணன் அதை ஞாபகப்படுத்தி இருப்பாடி. அந்த பாட்டடா அந்த உடன் அதை எழுதினீங்க, அவ்வளோ கனமான பாட்டு அதுன்னு சொல்லி அவர் சொல்லத்தான் எனக்கு அந்த அந்த பாட்டை கேட்டால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜஸ்டின் அண்ணன் முக ஞாபகம் வரும். கடலே எழுந்தே வீழ்ந்ததே, மலிந்தே உடல்கள் மிதந்ததே, எங்கள் துயர் அறிந்திருந்தாய் இருந்துமே திரும்ப வைத்தாய், தன்மடி வாழும் தீவை உதறி ஏனுடைய வைத்தாய், தாயாக நீ இருந்தாய் தண்ணீரில் மூழ்கடித்தாய், தீராத சாபம் தானோ வேதனை முழிவது முறையல்லவோ, கடலே எழுந்தே வீழ்ந்ததே, மலிந்தே உடல்கள் மிதந்ததே. இது அவர் ஒரு விஷயத்தை தான் ரசித்தா இப்படி கொண்டாடுவார்ன்றதுக்கு சொல்கிறேன். அப்படி எனக்கு அவரை பற்றி யோசிக்கக்குள்ள வந்து
மேடையில் அவர் வந்து அவருடைய காத்திரமான குரல், அவருடைய தமிழின் கெனதி, அதுன்ற அதை அவர் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதத்துக்கு நேர் எதிராக வந்து பேக் ஸ்டேஜில் இருப்பார். அதை ஃபுல்லாக பாடி விடுவார். அங்கேயும் இங்கேயும் சம்மந்தம் இருக்காது, ஆனால் நொடிக்கு நொடி அப்படி மாறக்கூடிய ஒருவராக இருப்பார். ஜஸ்டின் அண்ணியை நினைக்கல வந்து டக்குன்னு ஒரு சீரியஸான ஒரு தோற்றமே எனக்கு வருது இல்லை. அது ஒரு சந்தோஷமான மனுஷர். அவரை கண்டா நாங்கள் விடாத மாதிரி எப்படியும் அவரை சுற்றி இருந்து பம்பல் அடிக்கக்கூடியவர், எல்லா படிகளோடையும் பழகக்கூடிய ஒரு ஆள். அதோட வந்து அவர் கலையின் பால் வந்து மிக கூர்மையான ஒரு கராரான பார்வை கொண்டவர். சில சமயம் மேடையில் அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார், இந்த படத்துக்கு இவருக்கு விருது அதுன்றதெல்லாம். அதையும் மிக அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு, அடே நீ என்னத்தை செய்து விட்டேன்னு சொல்லி இவங்களெல்லாம் ஒன்று தாராங்கன்றதையும் அதே ஒரு இதோடு சொல்வார். அதை நாங்கள் எந்த விதமான மனத்தடங்களும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான தான் அவருடைய நடத்தைகள் இருக்கும். ஜஸ்டின் அண்ணியை நான் இப்போ கண்டு 1 வருஷத்துக்கு மேற்பட்டிருக்கும். கடைசியாக அவரோட கண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தது வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முதல்ல இந்த பிள்ளையார் தேர் திருவிழா அந்த மூட்டத்தோட. கடைசியாக இப்போ 1 வருஷத்துக்கு முதல்ல இந்த வேலை இடத்துக்கு பக்கத்தில் தான் அவர் இருக்கிறார். அப்போ எதிர்ச்சியாக நாங்கள் கண்டு போட்டு ஒரு கெஃபே ஒன்று குடிச்சினாங்க. அப்பேக்குள்ள நான் சொல்லியிருந்தது, ஆனால் பக்கத்தில் என்ன அடிக்கடி வந்துட்டு போகணுன்னு சொல்லி ஓமுண்டு தான் சொல்லிட்டு இருந்தவர். அவருக்கு வருத்தம் இருந்ததுன்றதை ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருந்தேன் நான். ஆனால் ஓகே, எல்லாருக்கும் தானே வரும் போகும்ன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த கடைசி காலகட்டம் அவர் இவ்வளோ சீரியஸாக இருக்குன்றது ஏதோ ஒரு விதத்தில் என் பார்வைக்கு வராமல் போட்டுது. அது இந்த இழப்பை அறிந்து கொண்ட கணம் வந்து பெரிய ஒரு ஷொக்காக இருந்துச்சு எனக்கு. அது ஒரு என்னடா அப்படின்ற மாதிரி, அது ஒரு தாங்க முடியாமல் சொல்ல முடியாத ஒரு கொண்டாட்டத்தில் நின்றனால் அப்பேக்குள்ள தான் இது தெரிய வருது. கொண்டாட்ட ஒரு வீட்டில் நீ கேட்கல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையா அது தெரியல. இது ஒரு விஷயம் பெரிய அழுத்தத்தை கொடுத்துச்சு. இப்போ அதன் பிற்பாடு வந்து கேள்விப்பட்டுட்டு எனக்கு அது வடிவாக தெரியல. எனக்கு நான் அவருடைய நிகழ்வுக்கெல்லாம் போவேன், ஆனால் பார்க்குற தைரியம் எனக்கு இருக்கான்றது தெரியல. ஓகே, ஒரு அண்ணனை ஒரு நல்ல கலைஞனை இழந்துட்டோம்ன்றது வந்து மிகப்பெரிய துயரம். குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். ஜஸ்டின் தம்பிராஜா அவர்களோடு நட்பு கொண்டிருந்த கலைத்துறையை சார்ந்தவர்கள் ஏனையோர் எல்லோருமே ஜஸ்டின் அவர்களை பற்றி மிக உன்னதமாக எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவரை பற்றி நாம் தெரிந்திருக்கின்ற பக்கங்கள் இருக்கின்றன, தெரியாத பக்கங்களும் இருக்கின்றன. அந்தந்த நேரத்தில் பழகியவர்களும் தங்களுடைய கருத்துக்களை இங்கே மிக சிறப்பாக எடுத்து கூறி வருகின்றார்கள். இன்னும் சிலர் இங்கே எடுத்து கூற இருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். அவர்களுடைய அஞ்சலியையும் இப்பொழுது நாங்கள் கேட்போம். ஜஸ்டின் தம்பிராஜா அன்பானவன், இளகிய மனம் கொண்டவன், எல்லோர் மனங்களிலும் நிலையான தடம் பதித்தவன், நிறைந்த ஆற்றலையும் ஆளுமையையும் தன்னகத்தை கொண்டிருந்தவன், தமிழ் கலைகள் மீதும் தமிழ் சமூகத்தின் மீதும் மாறாத அன்பும் ஆழ்ந்த பற்றும் கொண்டவன். புலம்பெயர் தேசங்களில், குறிப்பாக ஐரோப்பா எங்கும் நடைபெறும் பண்பாட்டு, அரசியல், சமய நிகழ்வுகளுக்கு தனது தனித்துவமான ஆற்றலால், கலை நயமிக்க திறமையால் மெருகூட்டி அவற்றை மேலும் அழகுபடுத்தி மக்கள் மனங்களில் நிலைத்திருக்கும் வகையில் மேடையேற்றியவன். புலம்பெயர் மண்ணில் தனக்கென ஒரு அழியாத தடத்தை பதித்தவன். எதிர் நீச்சல் போடும் போராட்டமான வாழ்க்கையிலும் இனிமையையும் மனித நேயத்தையும் இழக்காதவன். எத்தனை துன்பங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அவற்றை வெளிக்காட்டாமல் எப்போதும் புன்னகையுடன் இருந்து தன்னை சுற்றியிருந்த அனைவரையும் சிரிக்க வைத்த ஒரு மெய்யான மனிதன். அவனது மறைவு புலம்பெயர் மண்ணில் வாழும் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேர் மனதிலும்
ஆறாத வடுவையும் பெரும் கவலையையும் கண்ணீரையும் ஏற்படுத்தியுள்ளது. அவனது ஆத்மா சந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன். சென்று வாடா தம்பி, உன் நினைவுகள் என்றும் எம் மனங்களில் அழியாது. உன்னோடு நடந்த நினைவுகள் நாம் வாழும் காலம் முழுவதும் வாழும். உன் அன்பும் புன்னகையும் நீ பதித்த தடங்களும் என்றும் எம் மனதில் நிலைத்திருக்கும். ஆழ்ந்த இரங்கலுடன். மாபெரும் துயர சம்பவம் கேட்டு அதிர்ந்து நிற்கிறேன். என்னோடு கூட பயணித்த என் இனிய மகன் போன்ற ஒருவரை இழந்து நிற்கிறோம். மகிழ்ச்சியாக, பெருமையாக, தைரியமாக எதையும் எடுத்து செய்யும் மனப்பக்குவம் நிறைந்த இந்த ஒளிபரப்பாளன் என் மாணாக்கன் என்று கூறுவதிலும் எனக்கு பெருமையாக இருக்கின்றது. இருவரும் ஒரே ஸ்தாபனத்திலே கடமையாற்றினோம். எப்போதும் புன்சிரிப்பு, எப்போதும் மகிழ்ச்சி, நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்ளும் மனப்பக்குவம், இவற்றை தவிர மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அபிலாசை கொண்ட இனிய அன்புள்ள ஒருவரை இழந்து நிற்கிறேன். தவிர்க்க முடியவில்லை, தூங்க முடியவில்லை, கண்ணீர் வரவழைத்து அழுது கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவரை நான் நெஞ்சார விரும்புகிறேன். அவர் ஆத்மா சாந்தி அடைய என்று உளமாற அஞ்சலியை செலுத்துகிறேன். எப்பொழுதும் கலகலப்பாக பேசும் நான் இன்று வார்த்தை தடுமாறி நிற்கிறேன். எனக்கு உற்ற தோழனாக, சொந்த சகோதரன் போல் என்னை பாவித்த ஜஸ்டினின் இழப்பு எனக்கு மிகவும் மிகுந்த பேரிடி. எல்லாவற்றிலும் என்னை அரண் காத்து நிற்பார். பொதுவாக மேடை நிகழ்ச்சிகளில் பெண் வர்ணனையாளராக நான் இருக்கும்போது, பெண் அறிவிப்பாளராக நான் போகும்போது அவர் சொல்வார், நான் இலக்கண தமிழில் மேடை பேச்சு செய்கிறேன், நீ பேச்சு தமிழில் செய்கிறாய், அதாவது சாதாரண நடைமுறையில் செய்கிறாய், நான் செந்தமிழில் அறிவிப்பு செய்கிறேன். நம்முடைய 2 பேருடைய அந்த அறிவிப்பும் மிக நன்றாக இருக்கிறது ஆஷா, உன்னோடு பணியாற்றுவதற்கு எனக்கு மிகவும் விருப்பம் என்று அடிக்கடி என்னை அவர் உற்சாகப்படுத்துவது உண்டு. அது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் நான் மனது உடைந்து போகும்பொழுதோ, சில பல காரணங்களால் சோர்வுற்று போகும்போதோ என்னை அரவணைத்து ஊக்கப்படுத்துவார். மிக அற்புதமான ஒரு சொந்த சகோதரன் போல் இருந்த ஒரு நண்பனை இழந்து தவிக்கிறேன், ஒரு சகோதரனை இழந்து வாடுகிறேன். அவருடைய இளம் பிராயத்து விஷயங்களை நிறைய என்னுடன் பகிர்ந்து கொள்வார். அவர் சிறு வயதில் ஒரு பாதிரியாராக ஆக ஆசைப்பட்டாராம். கத்தோலிக்க பாதிரியாராக ஆக ஆசைப்பட்டு அவருடைய பெற்றோரிடம் கேட்டு அங்கிருந்து ஒரு குருமடத்திற்கு சென்று சேர்ந்தாராம். ஆனால் அப்பொழுது அங்குள்ள இவருடைய சொந்த சூழ்நிலைகள் ஏதோ ஒத்து வராததால் வந்துவிட்டார். நான் இந்தியன் பெண் என்பதால் என்ன பண்ணுவது, நான் இங்கே கல்யாணம் பார்க்கப்பட்டு இங்கே கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு நகைச்சுவையாக அந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார். அவருடைய சொந்த விஷயங்கள், சில சோக விஷயங்களையும் என்னோடு கூறி ஆறுதலுக்காக ஒரு 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 மிக நெருக்கமான ஒரு சில உரையாடல்களும் எங்களுடன் இருந்தது உண்டு. அவருக்கு நான் எல்லா விஷயங்களிலும் ஆறுதலாக இருந்திருக்கிறேன். ஏனோ தெரியவில்லை, காலத்தின் ஓட்டத்தால் சிறிய இடைவெளி ஏற்பட்டு விட்டது. தொடர்ந்து இருந்த அவருக்கு இன்னும் நிறைய நாங்கள் நம்பிக்கையும் ஒரு ஆறுதலையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்திருந்தால் அவர் இன்னும் சிறிது காலம் கூட உயிர் வாழ்ந்திருக்கலாம். என்ன என்று சொல்வதென்று எனக்கு வார்த்தை தடுமாறுகிற இந்த சமயத்தில் நான் சொல்லுவேன், மிக கம்பீரமான குரலாலும் ஒரு கவர்ச்சிகரமான சிரிப்பாலும் நம்மை மிகவும் மகிழ்வித்த ஜஸ்டின் அவர்கள் விண்ணுலகிற்கு சென்றால் கண்டிப்பாக அங்கு கடவுள் அவருடைய கம்பீரமான பேச்சையும் அழகான சிரிப்பையும் ரசிப்பார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அழகான வர்ணனையை வான தூதர்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வார்கள் என்று நம்புகிறேன். அமைதியில் நித்திய இலைப்பாற்றியை அமைதியில் இலைப்பாருங்கள் ஜஸ்டின், சென்று வாருங்கள். இன்று அரையிறுதிப் போட்டியிலே கீழ்பிரிவுக்கான பாடகர்களை அவர்களுடைய பாடலுடைய திறமை பார்த்து மதிப்பிடப் போகின்றீர்கள். எப்படி இருக்கிறது உங்களுடைய மனம்? வணக்கம் ஜஸ்டின். வணக்கம். பொதுவாக எப்பொழுதும் டிவியில் வேலை பார்த்தவ அப்படின்ற முறையில் முக்கியமாக லைவில் நான் ரொம்ப பயம் இல்லாமல் செய்வேன். எனக்கு கேமரா பயம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்னவோ பாடுறவங்கள விட எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்க பாடுறத நல்லபடியாக என்கரேஜ் பண்ணி சேம் டைம் அவங்களுக்கு நல்ல அறிவுரைகள் சொல்லக்கூடிய பெரியவங்களாம் இருக்கிறாங்க. நாங்களும் அப்படி அதே மாதிரி அந்த பிள்ளைங்களை கொஞ்சம் கூட ஃபெடப் ஆகாமல் சோர்வடையாமல் நிறைய கருத்துக்கள் சொல்லி
நல்லா மார்க் பண்ணணும் அப்படின்றதுக்கு எனக்காக சேர்த்து நீங்கள் வேண்டிக்கோங்க. நன்றி நன்றி. உங்களுக்கான ஆசனம் அங்கே இருக்கிறது, அமர்ந்து கொள்ளுங்கள். நன்றி ஜஸ்டின். ஜஸ்டின் அண்ணாவுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இளநிலை இசைக்குழு நான் ட்ரம்மராகவும் பயணித்தேன். நான் அந்த இசைக்கலைஞனாக பயணிக்கிற நேரத்தில் நாங்கள் உறவினராக ஏற்பட சந்தர்ப்பம் வந்தது. அது தொட்டு டிடிஎன் காலம் வரைக்கும் நான் அவருடன் பல மேடைகள் பயணிச்சிருக்கிறேன். ஐரோப்பா மற்றும் பிரான்ஸில் பல மேடைகள், எல்லா கொண்டாட்டங்களுக்கும் இசை நிகழ்ச்சிக்காக செல்லும் பொழுது அவருடன் சேர்ந்து இருக்கிற அந்த இருப்பு எங்களுக்கு அந்த இடத்துல எங்களுடைய கவலைகள், துன்பங்கள் எல்லாமே மறந்திருப்போம். அவ்வளோத்துக்கு நகைச்சுவையாக பேசுவார். அவர் ஒரு அறிவிப்பாளர் இருக்கும் பொழுதும் அறிவிக்கும் பொழுதும் அந்த இடத்தை தனக்குள்ள கொண்டு வந்துடுவார். தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு அந்த அறிவிப்பினூடாகவே அந்த நிகழ்ச்சியை மெருகூட்டி அந்த நிகழ்ச்சியை ஒரு கலகலப்பாக வச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு திறமை உள்ள ஆளுமை உள்ளவரால் அதே நேரம் அவர் புதுசாக புது விஷயங்கள் வரும்பொழுது அதை அறிஞ்சு கொண்டு அதுகளை சம்பந்தமான பேச்சிலே கொண்டு வருவார். அது சம்பந்தமாகவே பலருடன் பேசுவார், எங்களுக்கும் சொல்லிக் கொள்ளுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு கலைஞர். பல விடயங்களில் அவர் ஆளுமை கொண்டவர். அப்புறம் டிடிஎன் காலத்திலேயும் நாங்கள் எங்களுடைய நாடக படலை மற்றும் நையானி மலம் இப்படி நிறைய பல நிகழ்ச்சிகள் இருக்குது டிடிஎனில். அந்த நிகழ்ச்சி கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் டிடிஎன் நிகழ்ச்சிக்காக ஐரோப்பாவில் பயணிச்சிருக்கிறோம். பயணிக்கும் பொழுதும் ஜஸ்டினாவோட சேர்ந்து பயணிக்கும் பொழுதும் ஒரு வாகனத்துக்கு நாங்கள் செல்லும் பொழுதும் அவரோட சேர்ந்து அவருக்கு அடுத்த கட்டாயம் போகணும்னு ஆசைப்படுவோம். ஏனென்று கேட்டால் அவருடைய அந்த பேச்சு திறமை, அவருடைய நகைச்சுவை, அவர் கலகலப்பாக அந்த வச்சுக்கொள்ளுவார். அது நாங்கள் நம்ம சொன்ன மாதிரி எங்களோட துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் அவரோட பேசினாலே போதும். ஆனால் அவருக்குள்ள நிறைய வலிகளும் சோகங்களையும் பிரச்சனையும் வச்சிருந்திருக்கிறார். அது கடைசி நேரங்களில் எல்லாருக்கும் தெரிய வருது, எனக்கும் தெரிய வருது. எனக்கும் சில சம்பவங்களும் தெரியும். இருந்தாலும் அவருடைய அந்த பிரச்சனைகள் எல்லாமே மறந்து அவர் எங்களை சந்தோஷப்படுத்துகிறார்ன்றது சர்வசாதாரணம் இல்லை. கடைசி காலகட்டத்தில் அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இப்போ இருந்த நேரத்தில் அவர் ஒருவருடையுமே தொடர்பு கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தவும் இல்லை. அவர் தொடர்பு கொள்ளவும் விரும்பவும் இல்லை. தன்னுடைய சோகம், தன்னுடைய கவலைகள் தன்னுடைய இருந்துட்டு போட்டும்னு சொல்லி அந்த மனுஷன் நினைச்சிருக்கிறார். அவர் எங்களோடையெல்லாம் பகிர்ந்து கொண்டு கடைசி காலங்களில் எங்களோட சேர்ந்து பேசியிருக்கலாம். ஏன்னு கேட்டால் நாங்கள் அவர் எங்களுக்காகவே பல விஷயங்களை இப்படி ஒரு துன்பங்களை மறந்துருக்கிறதுக்கு நகைச்சுவாக பேசுகிற மனுஷன். அவருடைய அந்த குடும்பத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டு இருப்போம். இறைவன் விட்ட வழி என்று சொல்லுவோம். அப்போ அவருடைய காலத்தில் அவர் இப்போ இருந்த வரைக்கும் அவருடைய நினைவுகளை பலதை நாங்கள் மீட்டு பார்க்கலாம். கடைசி காலம் யூடியூப்புகள் வந்த நேரத்திலையும் தொலைக்காட்சி நிப்பாட்டப்படுற பிறகும் அவர் அதில் ஏதாவது செய்யணும்னு பல முயற்சிகள் செய்திருக்கிறார். அவருடைய அந்த விஷயங்கள், அவர் பேசக்கூடிய விடயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படி ஒரு விஷயத்தை மற்ற பேசக்கூடிய வாய்ப்பு வந்திருக்காது. paristamil.com சுதன் அவரோட சேர்ந்து நான் ஒரு நண்பராக பேசிக்கொள்கிற ஒரு நேரத்தில் அவருக்கு ஒரு நியூஸ் எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர் தேவைப்பட்டது. ஒரு நியூஸ் எழுதுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்போ நான் ஜஸ்டினோட அடிக்கடி காய்க்கிறேன். அப்போ காய்க்க கேட்டான், நீங்கள் அப்படி ஒரு விஷயம் கொண்டு வருது, உங்களுக்கு விருப்பமா போய் செய்கிறதுக்குன்னு சொல்லி. ஓமடா நான் சேர்ந்து கேட்றா சுதனின்னு சொன்னாப்போல நான் தொடர்பு ஏற்படுத்தி விட்டுறான். அவர் ஏற்கனவே சுதனோட பழக்கமானவர் தான். இருந்தாலும் நான் சுதனோட நானும் அடிக்கடி பேசுகிறபடியாக அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன். அன்று தொட்டு வரைக்கும் இப்போ 3-4 வருஷமாக பரிஸ்தமிழில் அவர் ஒரு ஆசிரியராக வேலை செய்திருக்கிறார். நியூஸ் ஆசிரியராக நியூஸில் ஒரு பகுதியை அவர் எடுத்து வேலை செய்திருக்கிறார். அவருடைய மகனையும் சுதனுடைய வேலைத்தரத்திலே கொண்டு போய் ஸ்டாஷுக்கு விட்டிருக்கிறார், தொழில் படிப்புக்காக விட்டிருக்கிறார். அப்படி சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருக்கு அவரோட சேர்ந்து நான் பயணிக்கிறதுக்கு இன்று கடைசி வரைக்கும். அவருடைய இந்த இழப்பு கலைஞர்களும் சரி, அவர் உறவினர்களும் சரி, அவருடைய குடும்பங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு பேரிழப்பு தான். அந்த நோயை விட்டு வெளியில் வர வேண்டும் என்று சொல்லி பல பேர் வேண்டுவினம். அந்த வகையிலே நாங்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்திருப்போம், வென்றிருப்போம். எங்களையெல்லாம் மறைச்சிட்டார். இருப்பினும் அவருடைய இந்த இழப்பு எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய குடும்பத்தில் எல்லாருக்குமே நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜஸ்டினுக்கும் எமக்குமான உறவு 30 ஆண்டு பயணமானது. ஒரு கலைஞனாக, குடும்ப நண்பனாக, நல்ல அறிவுரை சொல்பவனாக, சிரிக்க வைப்பவனாக, இவ்வாறாக பல பரிணாமங்கள் இந்த உறவுக்கு உண்டு. தன்னுடைய மட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் ஜஸ்டின் பல சுமக்க முடியாத சுமைகளை சுமந்தாலும் இவற்றையும் எவருக்கும் எப்போதும் வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு கம்பீரமாக எல்லோருடன் பழகக்கூடிய ஒருவர்.
தன்னுடைய விடாமுயற்சியாலும் தேடலாலும் இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்ற சேவைகள் 1000. இந்த 1000 சேவைகள் ஒருபோதும் எமை விட்டு விலகாது மறக்க முடியாதவை. அவர் ஆண்டவன் பாதத்தில் இந்த வேளையில் இளைப்பாறட்டும், கடவுளுடைய பாதத்தில் சேவைகள் செய்யட்டும், அங்கிருந்து இறை ஆசியை தமது குடும்பத்தினருக்கு வழங்கட்டும். ஜஸ்டின் இல்லாவிடிலும் அவருடைய மனைவியான தமேந்தியோடும் பிள்ளைகளோடும் எமது உறவு நட்பு என்றும் தொடரும். கனத்த இதயத்தோடு வழியனுப்பும் நாங்கள் ஞானசிலி ஸ்ரீதர் குடும்பத்தினர். நன்றி, வணக்கம். நண்பர் ஜஸ்டின் அவர்களை 92ஆம் ஆண்டு, நான் 34 வருடங்களுக்கு முதல் நாங்கள் இளைய நிலா என்ற இசைக்குழுவின் மூலம் சந்தித்தோம். நான் குருநாதன்ன, நாதன்ன, ஹஜன், செல்வலிங்கம், பேட்டி, மனோ, அருளன்ன, தைவேந்திரம், இப்படி பலர். அன்றிலிருந்து இன்று வரை அவருடைய நட்பு தொடர்ந்தது. இறுதியாக ஒரு வருடங்களாக அவர் தொலைபேசி எடுக்கவில்லை. அவருடைய சுயநலம் காரணமாகவோ தெரியவில்லை. ஆனால் இறுதியாக தமிழர் கலை பண்பாட்டு கழகம் நடத்திய சங்குலி நிகழ்வில் அவரை சந்தித்தேன். அங்கு அவருக்கு கௌரவம் வழங்கப்பட்டது. விடுதலை வீரர்கள் என்று மதிப்பளிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, நண்பர் ஜஸ்டின் ஒரு அறிவிப்பாளராக மட்டுமல்ல, ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக, ஒரு ஊடகவியலாளராக, பட்டிமன்ற பேச்சாளராக, கவியரங்கம், விவாதமலை, இப்படி பல நிகழ்வுகளில் அவருடைய தன்னுடைய தலைமையை பதித்துள்ளார். நண்பர் ஜஸ்டின் அவர்களுடன் பழகும்போது ஒரு இடத்தில் 10 பேர் இருந்தால் அவர் இருந்தால் புறம்பாக தெரியும். அதாவது கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் அல்ல எல்லோருடன் பழகக்கூடியது. ஒரு நல்ல நகைச்சுவையாளர். நண்பர் ஜஸ்டின் ஆன்மா சாந்தியதே எல்லாம் மெல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு அவருடைய மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், கலைஞர்கள் எல்லோருக்கும் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றும் அவருடைய நினைவுகளோடு இருப்போம். நன்றி. ஜஸ்டின் என்ற ஒரு மாபெரும் கலைஞன் இன்றைக்கு எங்களோட இல்லை. தன்னைத்தானே திருட்டி கொண்ட ஒரு கலைஞன். இசை மேடைகளில் இருந்து தொலைக்காட்சி வரைக்கும் கம்பீரமான குரலால் எல்லாரையும் கவர்ந்து, நான் உட்பட அவருடைய பெரிய ஃபேன் அவருக்கு. இன்றைக்கு அவர் இல்லை, அதை நம்ப முடியல, உண்மையாக நம்ப முடியலை. கேள்விப்பட்டோடனே என்னோட முதல் ரியாக்ஷன் எப்படி இருந்தான்னு சொன்னால், என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஏன் எங்களுக்குள்ள இவ்வளவு கவலை இருந்தாலும் தன்னை சுற்றி போய் சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக இருக்கிற மனுஷன் அவர். சிரிச்சு கொண்டே இருப்பார். எனக்கு தெரிய கடைசியே அவர்கிட்ட பார்த்த முகம் சிரிச்சபடியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஞாபகம். அவர்கிட்ட எல்லாரையும் சிரிக்க வச்சு கொண்டு தானும் சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக இருப்பார். திடீர்னு நடந்துட்டு தெரியல என்று விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அவருக்கு திடீர் பாதிப்பு ஏற்பட்டு உடலில் மோசமாகி இறந்துட்டாருன்னு சொல்லி. பேரிழப்பங்களுக்கு எல்லாருக்குமே அவரை இடந்து நிற்கிற அந்த குடும்பத்துக்கு இப்படி ஆறுதல் சொல்கிறேன்னு தெரியல. ஜஸ்டின், நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் கேட்பீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்களை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். நீங்கள் உங்களை ஆத்மா சாந்தி அடையட்டும். இரண்டாயிரத்தி 2008 காலப்பகுதியில் நான் பிரான்சில் வசித்த காலத்தில் அங்கிருந்த பெருமேடைகள் பெரும்பாலும் ஜஸ்டின் அண்ணாவே தொகுத்து வழங்கக்கூடிய மேடைகளாக இருக்கும். அதற்கு முன்னரே அவர் TTN என்கின்ற தொலைக்காட்சி மூலமாக உலகமெல்லாம் பிரபலம் அடைந்திருந்த ஒருவர். அவரது கதை நேர்த்தி, அவரது குரல் வளம், ஆளுமை, ஒரு மேடையை தன் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய லாபகம் என்று அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம்.
எல்லாவற்றையும் தெரிந்திருந்த ஒரு மனிதனாக, தெரியாதவற்றை தேடி கண்டடையும் ஒரு மனிதனாக, ஒரு நிகழ்ச்சி தொகுப்பென்று வந்துவிட்டால் எல்லாவற்றையும் உற்று நோக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஜஸ்டின் அண்ணா இருந்திருக்கிறார். அதுதான் இவ்வளவு தூரம் நாங்கள் கடந்து வந்த போதும் அவரை மறக்க முடியவில்லை, அவரது இழப்பை தாங்க முடியவில்லை, அல்லது அவரிடம் பெற்றுக்கொண்டவற்றை எப்படியாவது வெளியிலே சொல்லி அவரது பெருமைகளை நாங்கள் போற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இதை நான் பேச விழைகிறேன். குறிப்பாக பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. பெருங்கலைகளின் சொந்த இடமாக பிரான்ஸ் பார்க்கப்படுகிறது. புதிய நாகரிகத்தின் வளர்ச்சி பிரான்ஸ் என்று பார்க்கப்படுகிறது. எனவே டிடிஎன் என்கின்ற ஒரு பெரும் பொக்கிஷத்தை அந்த மண்ணில் தான் தொடங்கினார்கள். அங்கிருந்து தான் பெருமளவிலான கலைஞர்கள் அந்த தொலைக்காட்சி மூலமாக வெளிவந்தார்கள். எனவே இப்படி நீண்ட பெரும் வரலாற்றை கொண்டதாக அது கலை பண்பாட்டு கழகமாக இருந்தாலும் சரிதான், அதையொட்டிய ஏனைய கலைகளாக இருந்தாலும் சரிதான், நீண்ட பெரும் வரலாற்றை கொண்டது. இதில் ஜஸ்டின் அண்ணாவை எப்பொழுதுமே மறந்துவிட முடியாது. அவரின்றி அந்த கலைகளை பற்றி பேசவோ அவர் தொகுக்கப்படாத மேடைகள் ஒன்றோ இதுவும் இருந்துவிட முடியாது. அந்த அளவிற்கு மிக நீண்ட காலமாக ஆட்சி செய்த மனிதனாக ஜஸ்டின் அண்ணா இருந்திருக்கிறார். அது தவிர பின்னர் இந்த யூடியூப் காலம் கொஞ்சம் பிரபலியம் அடைந்து கொண்டு வந்த பொழுது கதை சொல்லியாக அவர் மாறியிருந்தார். அந்த கதை சொல்லியாக மாறுகின்ற பொழுதும் சில உத்திகளை அவர் பயன்படுத்தியிருந்தார் என்று அவரது நீண்ட நெடிய இந்த கலை பயணம் அல்லது ஊடக பயணம் பலருக்கு பல படிப்பினைகளை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக நிகழ்ச்சி தொகுப்பென்று வந்துவிட்டால் அதை நேர்த்தி பற்றியதான ஒரு அக்கறை அல்லது அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியதற்கான தகவல்களை எப்படி சமைப்பது என்கின்ற பல விடயங்களை நாங்கள் ஜஸ்டின் அண்ணாவிடமிருந்து கற்றிருக்கிறோம். 2007-2008 காலப்பகுதியிலே நாங்கள் பிரான்சில் உருவாக்கிய தவம் குறும்பட விழாவிலே ஒரு பெருமேடையாக நாங்கள் அதை சொல்லலாம். முதலாவது குறும்பட மேடை அது. அந்த மேடையிலே நானும் ஜஸ்டின் அண்ணாவும் தொகுப்பாளர்களாக இருந்தோம். துஷி இருந்தார் என்று பலர் அந்த மேடையில் இருந்து கொண்டிருந்தோம். எனவே அந்த மேடையில் அவரிடம் கற்றுக்கொண்டது நிறைய. அதைவிட குறிப்பாகவே பெரும்பாலான திரைத்துறை கலைஞர்கள் நடுவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் தமிழகத்திலிருந்து தான் வருவார்கள். அவர்கள் பெரும் ஆளுமைகள், பல திரைப்படங்களை உருவாக்கியவர்கள், பல மனிதர்களை பார்த்தவர்கள், பெரும் பெரும் கலைஞர்களை பார்த்தவர்கள். அவர்களை எப்படி மரியாதையோடும் எப்படி அவர்களது அந்த உயர்நிலைக்கு ஏற்றவாறு விழிக்க வேண்டும், அவர்களை எப்படி அந்த மேடையில் மாண்பேற்ற வேண்டும் என்கின்ற எல்லாவற்றையும் மிக துல்லியமாக ஒரு தேர்ந்த ஒரு மனிதனாக எல்லா மேடையிலும் அவர் எப்படி காணப்படுகிறார் என்கின்ற ஒரு 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 பிரமிப்பு எப்பொழுதும் என்னிடம் இருந்திருக்கிறது. அவரது கலை நண்பர்கள் அல்ல கலைத்துறை நண்பர்களும் கூட நிறைந்த கலை படைப்புகளோடு அவரோடு பயணித்தவர்களாகவே இருந்தார்கள். எனவே அவரை சுற்றி ஒரு பெரும் படை இருந்து கொண்டே இருக்கும். எல்லோரும் சொல்வது போல ஜஸ்டின் அண்ணாவை சுற்றி இருக்கின்ற பொழுது அல்லது ஜஸ்டின் அண்ணா ஒரு இடத்தில் இருக்கிறார் என்றால் அந்த இடத்தில் நகைச்சுவைக்கு பஞ்சம் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நகைச்சுவையை சொல்லிக்கொண்டே இருப்பார். அது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத பல நகைச்சுவைகளை அவர் அவ்வளவு தூரம் மனதுக்குள்ளே வச்சிருப்பார். சந்தர்ப்பத்திற்கேற்ப பேசிவிட்டு போய்விடுவார். எனவே இப்படி பல திறமைகளை தன்னுள்ளே கொண்டிருந்த ஜஸ்டின் அண்ணா நோய்வாய்ப்பட்டு எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார். இந்த 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 பிரிவு ஒரு ஒரு தத்துவமாக சொல்லப்போனால் உடல் அழியும் ஆன்மா அழியாது என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு மனிதன் ஒன்றாக பழகி ஒன்றாக பேசி ஒரு வழிகாட்டியாக ஒரு முன் உதாரணமாக இருந்துவிட்டு பிரிகின்ற பொழுது வருகின்ற அந்த ஆற்றாமை துயர் எப்பொழுதும் மறக்காது. ஜஸ்டின் அண்ணா இல்லை என்கின்ற அந்த வெற்றிடத்தை இனி யாராலும் நிரப்ப முடியாது. அந்த குரல் கண்ணீரென்று ஒலித்து கொண்டுதான் இருக்கும். அரங்கேற்றங்கள், நாடக மேடைகள், பெரும் நிகழ்வு மேடைகள், மாவீரர் நிகழ்வு மேடைகள் என்று ஜஸ்டின் அண்ணா ஆட்சி செய்யாத மேடைகள் பிரான்சில் இல்லை. எனவே அவர் தடம் பற்றி பயணிக்கின்ற எங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக அவர் விட்டு சென்ற அந்த பெரும்பணியை தொடர்வோம் என்கின்ற அந்த பெருநம்பிக்கையோடும் அவரது ஆத்மா சாந்திக்காக பிரார்த்திக்கின்றேன். நன்றி. பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தம்பி, தம்பின்னு தான் சொல்லுவார். உடம்புறவா தம்பி ரெண்டாவது அவர் அப்படித்தான் என்னோட பழகினவர். அண்ணன் குருநாதன் அண்ணன் என்று சொல்கிற அளவுக்கு சொல்லும் போது எனக்கு ஏதோ அடி மனதில் இப்போ அவரோட பிரிவு ஜஸ்டின் பிரிவு எனக்கு எது என்ன செய்கிறது
என்ன இதை மறந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்படியான சூழலுக்கு தள்ளி விட்டுட்டு அவர் போயிட்டார். பாவம் இந்த குறைஞ்ச வயதில் இந்த வயதில் போய் சேர்ந்துட்டார். அவர் போய் சேர்ந்துட்டு போய் சேர்ந்தது அவர்கிட்ட குடும்பத்துக்கும் எங்களுக்கும் கவலையாக இருந்தாலும் அதை விட எல்லாருக்கும் நண்பர்கள் மட்டத்தில் கூட கவலையாக இருக்கிறது நான் எல்லோரும் கதைக்கிறத அறிகிறேன். அதை விட எங்களை கலை உலகத்துக்கு, அதாவது முதல்வர் ஜஸ்டின் வந்து எங்களை இசைக்குழுவில் 93ஆம் ஆண்டு 94ஆம் ஆண்டு எல்லாம் வந்து எங்களோட இணைந்தவர். அதுக்கு முதல் சர்ச்சில் கத்தோலிக்க தேவாலயத்தில் அந்த பாட்டுகள் பாடுற அந்த நேரங்களில் அவரை சந்தித்து அவரை நான் எங்களை இசைக்குழுவுக்கு அறிவிப்பு செய்வதற்கு வர முடியுமான்னு கொஞ்சம் தயங்கி இருந்தாலும் வந்து செய்து அவர் அதில் வந்து சேர்ந்து இசைக்குழுவோட பெயர் எடுத்தாரோ இல்லையோ என்னவோ எங்களோட இசைக்குழுவுக்கு நல்ல பேராக இருந்தது. அவருக்கு அவர் அறிவிப்பு செய்தாலே இசைக்குழுக்களுக்கு நல்ல பேராக இருந்தது. ஆனால் அவர் அவருக்கு பெரும் புகழ் கிடைச்சது வானொலி, தொலைக்காட்சி என்ற பெரிய பெரிய ஸ்தாபனங்களுக்கெல்லாம் ஊடகங்களுக்கெல்லாம் சென்று விட்டார். அவருடைய வளர்ச்சியை பார்த்து நாங்களும் சந்தோஷப்பட்டோம். என்றையுமே அவர் அவர்களை எதையுமே மறக்காமல் எங்களை கண்டவுடன் குருநாள் வாங்க உங்களை கண்டால் சந்தோஷமாக இருக்கும், உங்களோட கதைக்கணும் பேசணும் என்று. அதாவது நாங்கள் எங்களை கவலையில் மறந்து கதைச்சதை விட சந்தோஷங்களை காய்ச்சது தான் அதிக காலம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி தான் சந்தித்த வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் கூட எங்களை கவலைகளையோ எங்களை பிரச்சனையோ கதைக்க மாட்டோம். மிச்ச நேரம் முழுக்க சந்தோஷமும் பகுடியும் சிரிப்பும். ஆனால் அப்படி இனி எல்லாம் போயிட்டு அதெல்லாம் போயிட்டு இது கிடைக்குமான்றதான் இல்லை. அது அப்படித்தான் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வந்து பழகினோம், போயினோம், வரையினோம், பழகினோம். இயற்கையை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் ஜஸ்ட் இந்த மறைவு கலை உலகத்துக்கும் பேரிழப்பு, நண்பர் குடும்பத்துக்கு முதலாவது பேரிழப்பு, கலை உலகத்துக்கு பேரிழப்பு. அதை விட நண்பர்கள் அது அவரை தெரியாதவர்கள் குறைவன்னு தான் சொல்லணும். அவ்வளோத்துக்கு அவரை பற்றி எல்லோரும் காய்ச்சி கொண்டு தான் இருக்கணும். இப்போ இவ்வளவு பேர் எடுத்த இவ்வளவு போல்வழியா ஜஸ்டின் போய் சேர்ந்து விட்டார்கள் நம்ப முடியுதில்லை. எனக்கு இந்த நிமிஷம் மட்டும் ஜஸ்டின் எங்களோட பிரிந்து விட்டார்கள்ன்றது ஏதோ நம்ப முடியாத பிரச்சனை மேலே இருக்குது எனக்கு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். கணக்காக பேச முடியாத எனக்கு அந்த முடியாமல் இருக்குது. அதனால் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த ஆழ்ந்த கவலையை தெரிவித்து கொண்டு விடவுறேன். நன்றி வணக்கம். ஜஸ்டினை வந்து நான் முதல் இப்போ சந்திச்சிட்டேன்னு சொல்லி சொன்னால் ஏபிசி தமிழொலி வானொலி என்று சொல்லி பிரான்ஸ்ல இருந்து செய்மதியினூடாக உலகம் முழுவதும் ஒலிபரப்பு ஆகிக்கொண்டிருந்த அந்த ஊடகம். அந்த ஊடகத்தில் நான் அங்கே சென்ற பொழுது ஏற்கனவே ஜஸ்டின் வந்து ஒரு மிக பிரபல்யமான அறிவிப்பாளராக, மக்களால் நேசிக்கப்படுகின்றவராக, ஒரு புகழ் வாய்ந்தவராக இருந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்த பொழுது என்னுடைய மனதுக்குள் நான் நினைத்து கொண்டேன், அவரை போல நானும் பின்னாளிலே உருவாக வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டேன். அவ்வளவு முயற்சியாளராகவும் அவர் இருந்தார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எந்த துறையிலும் ஒவ்வொருவருக்கும் ஆர்வம் வரலாம். ஆனால் அந்த ஆர்வத்தை அந்த வெற்றியை நோக்கி நகர்த்தி அந்த இலக்கை அடைவது என்பது எல்லோராலும் சாத்தியமாவதில்லை. ஜஸ்டினை பொறுத்தவரை எதுவாக ஆக வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அதுவாகவே அவர் இருந்தார். அதுதான் அங்கு முக்கியமானது. ஊடகத்துறையை அவர் மிக மிக ஆழமாக நேசித்தார். அதற்காக நான் நினைக்கிறேன் சதா அவருடைய நினைவுகள் முழுக்க அந்த ஊடகத்துறை சார்ந்தே இருந்தது. நிகழ்ச்சிகளை எப்படி தொகுத்து வழங்க வேண்டும், வானொலி நிகழ்ச்சிகளை எப்படி தொகுத்து வழங்குவது, அரங்க நிகழ்வுகள் என்று எல்லாவற்றையும் தொடர்ச்சியான ஒரு முயற்சியினூடாக தன்னை தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருப்பவராகவும் இருந்தார். நிறைய விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கொள்வராக இருந்தார். நான் அந்த வானொலியில் பணிபுரிந்த பொழுது சூரிய உதயம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி காலையிலே ஒலிபரப்பாகிக் கொண்டிருந்தது. மிக பெருமளவிலே மக்களால் விரும்பப்பட்ட நிகழ்ச்சியாக காலை வேளையை ஆரம்பிக்கின்ற பொழுது அவருடைய அந்த கணீர் என்கின்ற குரலும் அவருடைய ஒரு தெய்வீக சிரிப்பு போல அவருடைய அந்த சிரிப்பு, அழகான ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பினையும் கேட்பதற்காகவே நேயர்கள் நிறைந்து வழிந்ததை நான் தொலைபேசி நிகழ்ச்சி அது நிறைந்து வழிந்ததை பார்த்திருக்கிறேன். பின்னாளிலே வார இறுதி நாட்களில் நானும் அவரோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய வாய்ப்பும் எனக்கு அந்த மகிழ்ச்சியும் கிடைத்தது. இதனை விட சொல்ல வேண்டும் என்றால் ஜஸ்டினை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஐரோப்பிய அரங்குகளில் பிரம்மாண்டமான அரங்குகளை அவர் கட்டியாண்டவர். தென்னிந்திய திரைக்கலைஞர்களாக இருக்கட்டும், பாடகர்களாக இருக்கட்டும், அல்லது தாயகம் சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், பிரம்மாண்டமான மேடைகளை அவர் தொகுத்து வழங்கியிருக்கிறார். மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கியிருக்கிறார். அவர் எப்படி அந்த நிகழ்ச்சியிலெல்லாம் தொகுத்து வழங்கினார், எப்படியெல்லாம் மக்களை நேசித்தார் என்பதை இன்று அவருடைய இறுதி நிகழ்வின் பொழுது மக்கள் அவரை எப்படி
அதற்கு பதிலாக ஆழமாக அந்த நன்றியுணர்வோடு நேசிக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுதே யாருக்கும் நாங்கள் அது பற்றி பெரிதாக சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளவு ஒரு மக்களை நேசித்த ஒரு கலைஞனாக இருந்தார். தமிழ்ச்சோலை தலைமை பணியகத்தில் ஊடக பயிலரங்கு என்று சொல்லி தமிழ்ச்சோலையில் கல்வியற்று வருகின்ற மாணவர்களுக்கான ஒரு பயிற்சி பட்டறை கொடுத்திருந்தோம். அந்த நிகழ்வில் ஒரு நாள் முழுமையாக ஜஸ்டினை அளித்திருந்தோம். ஜஸ்டினோடு சேர்ந்து அந்த நிகழ்வை நானும் தொகுத்து வழங்கியிருந்தேன். எனவே அந்த அவருடைய அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய அந்த விருப்பமும் அவரால் ஈடேறி இருக்கிறது. எனவே அவர் இன்று மறைந்திருந்தாலும் கூட அவருடைய அந்த அனுபவங்களை நாளைய இளம் தலைமுறை கூட நினைவு வைத்து அதனை கற்றுக்கொண்டு அவர்கள் வருவார்கள் என்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியும் எனக்கு இப்பொழுது தோன்றுகிறது. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஊருக்காக ஆடுகின்ற கலைஞன் தன்னை மறப்பான் என்று ஒரு வரி வரும். தன்னுடைய துன்பங்கள், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு இடர்கள் இருந்தாலும் அதனை எல்லாம் ஒரு வெளிப்படுத்தாமல், ஒரு பொருட்படுத்தாமல் அவற்றுக்கு அப்பால் இந்த மக்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு எவ்வளவு நல்ல நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அப்படியாக அவருடைய அந்த செயல்பாடுகள் இருந்தது. அவருடைய வாழ்வின் பின்னணி அறிகிற பொழுது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு. என்னென்று இவ்வளவு துன்பங்களை, இவ்வளவு கஷ்டங்களை வைத்துக்கொண்டு ஜஸ்டினால் இதெல்லாம் முடிகிறது என்று உண்மையில் அவரை பார்க்கிற பொழுது எனக்கும் ஒரு உத்வேகம் வரும். இப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் மனிதர்கள், இவ்வளவு ஆச்சரியமான விஷயத்தை அவர் செய்திருக்கிறார். எனவே ஜஸ்டினுடைய இந்த நினைவுகளை சுமக்கிற அதே வேளையில் பெரும்பாலான மக்கள் அவருடைய அன்பை, அவரை ஆழமாக நேசித்து உங்களுடைய வெளிப்பாடுகளை செய்கிறீர்கள். அந்த நேரத்தில் அந்த கலைஞனுக்கு அவர் எந்த துறை சார்ந்து இதில் இவ்வளவு தன்னுடைய அர்ப்பணிப்போடு ஈடுபட்டாரோ அந்த துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் அவருக்கு அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். அவற்றினூடாகத்தான் உண்மையான நினைவினை, அவருக்கு நினைவாஞ்சலியை நாங்கள் செலுத்த முடியும். நன்றி, வணக்கம். இரண்டு நாட்களுக்கு முன் காலை வேளை என்னுடைய கைத்தொலைபேசி ஒலித்தது. அடுத்த முனையில் தம்பி அறிவிப்பாளர் எஸ்கே ராஜன் அவர்கள் இருந்தார். என்ன தம்பி என்று கேட்டேன். ஒரு துயரச் செய்தி அண்ணா என்றார். என்ன? அப்போது சொன்னார், அவர் சொன்னதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை. அண்ணா, அறிவிப்பாளர் ஜஸ்டின் காலமாயிட்டார் என்று சொன்னார். திரும்பி சொல்ல தம்பி என்று கேட்டேன். ஜஸ்டின் தம்பிராசா அவர் காலமாயிட்டார் அண்ணா. என்ன நடந்தது? அவர் சுகையினமுற்று இருந்ததாக கேள்விப்பட்டான். ஆஸ்பத்திரியில் இருந்தாராம். இப்போ அவர் காலமாயிட்டார். சரி. டிடிஎன் தொலைக்காட்சியில் அளித்த அந்த தமிழ் குரல் மன்னித்து போனதா என்று நினைத்து நெஞ்சுக்குள் அழுதேன். தைரியமானவன் போல காட்டிக்கொண்டேன். அந்த அதிர்ச்சியிலிருந்து நீங்குவதற்கு நீண்ட நேரம் எடுத்துச்சு. நான் அதிகம் பேசுவதால் அவர் மீண்டும் வரப்போகிறதில்லை. புலம்பெயர் தமிழர்களின் நெஞ்சிலே நிரந்தரமான இடம் பிடித்த ஒரு நல்ல அறிவிப்பாளனை நாங்கள் இன்றைக்கு இழந்து நிற்கின்றோம். அதுதான் சோகம். இந்த ஜஸ்டின் தம்பிராஜா வேறு யாருமல்ல, அவர் என்னுடைய மாமாவுடைய மகன். உண்மையிலே எனக்கு அவர் மச்சான். என்னுடைய அம்மாவுடைய ஒன்றை விட்ட தம்பிராசாவுடைய மகன்தான் இந்த ஜஸ்டின். பொய் இல்லை, இது உண்மை. மிக்க வருத்தமாக இருக்குது. என்னுடைய மச்சானுடைய இந்த ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். நான் பீட்டர் ஜேசுதாஸ், ஐபிசி தமிழின் முன்னாள் ஆங்கில அறிவிப்பாளன். எல்லோருக்கும் வணக்கம். ஜஸ்டின் அண்ணா அந்த கந்தர்வ குரலும் நம்மோடு இன்றைக்கு இல்லை என்றது, அந்த செய்தி மிகவும் கஷ்டமாக இருக்குது. அது கடந்து வர முடியாத ஒரு துயரான ஒரு செய்தி. எனக்கு அது ஒரு பெரும் அதிர்ச்சி. ஏனென்றால் எனக்கு தெரியாது அவருக்கு இப்படி ஒரு வியாதி இருந்ததோ, அவர் கனகாலமாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறாருன்றதோ எனக்கு தெரியாது. நேற்று எனக்கு வந்தது ஒரு பெரிய பேரிடியா. எனக்கு நான் அதை
நெஞ்சில முள்தச்ச மாதிரி எனக்கு சரியான கவலையா இருந்தது. ஏனென்றா அவரோட நான் பல மேடைகள்ல அவரோட பணியாற்றி இருக்கிறேன். நிறைய மேடை நிகழ்வுகள்ல அவரை நான் பார்த்து அவருடைய நேர்த்தியான தமிழ் உச்சரிப்பையும் அவருடைய அந்த தமிழ் யுசேஜ் அதை எப்படி அவர் அழகாக உச்சரிப்பது மட்டுமல்லாமல் அந்த காந்த குரலோடு அந்த மயக்க பிடிச்சா அந்த மேடையையே அவர் ஆக்கிரமிப்பு செய்த அந்த அழகு எல்லாம் பார்த்து அவருடைய தமிழ் ஆர்வம், தமிழ் பற்று, தமிழ் தேசிய பற்று, அவருடைய வித்தியாசமான சிந்தனைகள், அவருடைய புதுமை மிக்க சிந்தனைகள், அவருடைய கவித்துவம் எல்லாம் பார்த்து பல இடங்களில் நான் வியந்திருக்கிறேன். ஒரு கலைஞனண்டா இப்படித்தான் இருக்கணும். அவருக்கு நடிக்க தெரியும், பாட தெரியும், கவிதைகள் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார். அதுல நான் ஆரம்பத்துல அறிமுகமான சமயங்கள்ல ஒரு கவிதைய அனுப்பியிருந்தார். இத கேளுங்கோ, அதுக்கு பிறகு நான் கதைக்கிறேன்னு சொல்லி போனை வச்சுட்டு அப்பதான் எனக்கு அவர் ஒரு கவிஞரா நான் பார்த்தேன். முதலிரவு என்ற அழகான கவிதை. அதுல நிறைய சொல்லாடல்கள் வரும். நான் என்ன எவ்வளவு ஆபாசமான சொற்களாக இருக்கிறது என்று அதை வாசிச்சிட்ட பிறகு கடைசியா அதை போய் முடிப்பார் என்றால், அம்மா என்னுடைய மடியில் தவழும் அந்த குழந்தையின் அந்த பரிசத்தை, முதலிரவு பரிசத்தை விவரிக்கும் ஒரு கவிதையாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை எப்படி அதையும் இவ்வளவு அழகாக நேர்த்தியாக சொல்கிறாரே, அது இறுதியில் அது ஒரு திருப்பு முனியாக ஒரு வித்தியாசமான சிந்தனை மிக்கவர். அப்ப திருப்பி எடுத்து கேட்டார், என்ன வாசிச்சிட்டீங்களாண்டு. அண்ணா நீங்க இவ்வளவு ஆபாசமாக எழுதிருக்கிறீங்க அப்படின்னு நான் உங்கள கொஞ்சமா கோவப்பட்டேன். பிறகு பார்த்தா இப்படி கொண்டு வந்து முடிச்சிருக்கிறீங்க, தாய்மைக்கே பெருமை சேர்க்கும் அழகான கவிதை அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞரா தான் எனக்கு இன்றைக்கு அவரை ஞாபகமா இருக்கு. அதை விட நல்ல நண்பர். எனக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு இதை சொல்றதுக்கு. என்னன்னா அவர் முகத்துக்காக ஆக்கள முகஸ்துதி பாடுபவர் கிடையாது. நினைச்சதபடி அப்படியே அந்த விமர்சனத்தோடு சொல்லுவார். ஆனால் அவருடைய சொற்கள் சில நேரங்கள்ல கூர்மையா இருந்தாலும் அவருடைய குரலை போலவே அவர் சொல்வதில் நிறைய உண்மை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேர்மைய மைக் வச்சுக்கொண்டு ஒரு மேடையில பேசுறதுக்கு ஒரு தைரியமும் வேணும், அதுக்கு ஒரு ஆண்மையும் வேணும், ஆளுமையும் வேணும். அப்படிப்பட்ட ஒரு கந்தர்வ குரலும் ஜஸ்டின் அண்ணா, நாங்க எல்லாரும் உங்களை மிஸ் பண்றோம். அதே மாதிரி ஐபிசியில நாங்கள் எஸ் கே ராஜன் அண்ணா மற்றும் சுதன்ராஜ் அண்ணாவுடைய ஒருங்கிணைப்புல பணிபுரிஞ்ச போது 2 பேரும் சேர்ந்து வேலை செய்திருக்கிறோம் என்று சொல்வதை விட அவர் நடத்திய லகரம் தொடர நான் ஒரு பார்ட்டிசிபெண்டா கலந்து கொண்ட போது அவர் என்னை பாட வச்சு ரசிச்சிருக்கிறார். அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்குது. அது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய தமிழ் மாநாட்டுல அவரோடு சேர்ந்து ஒரு அனௌன்சரா பணிபுரிஞ்ச ஒரு நல்ல ஞாபகங்கள் போகுது. அவருடைய நேர்த்தி, அவரோட வேலை செய்யும் போது மிக இலகுவாக இருக்கும் என்ற அழகாக அதை கொண்டு போவார், பிரசன்ட் பண்ணுவார். நிறைய ஞாபகங்கள். அரங்கமும் அதிர்வும்ல அவர் எந்த தலைப்பு கொடுத்தாலும் அதை அழகாகவும் மிக கனகச்சிதமாகவும் அழகாக பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். வெறுமனே பூச்சிகள் அழகியர் மட்டுமல்லாது ஆழ்ந்த சிந்தனையையும் சிரிப்போடு சொல்லக்கூடியவர். மிகுந்த ஒரு ரசிகர் என்று சொல்ல வேண்டும். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு இழப்பு. தமிழ் பரிசு கலைஞர்கள் மட்டுமில்லாமல் தமிழ் இலக்கிய மற்றும் நாடக மற்றும் கலை உலகிற்கு ஒரு பெரும் இழப்பாக இன்றைக்கு இருக்கிறது. அவருடைய குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரிய ஜஸ்டின் அண்ணாவை பற்றி சில வார்த்தைகள் பேச மிகவும் கனத்த மனதுடன் இங்கு நிற்கின்றேன். ஜஸ்டின் அண்ணா எனக்கு டிடிஎன் ஊடகத்தின் மூலமாக அறிமுகமானவர். எப்போதும் அன்போடும் அக்கறையோடும் பேசக்கூடிய நல்லுள்ளம் கொண்டவர். எங்களது பாடசாலையில் நடனக் கல்லூரியில் அரங்கேற்றம் ஆண்டு விழாக்களுக்கு அறிவிப்பாளராக இருந்து தனது கம்பீரமான இனிய குரல்களாலும் புன்னகையாலும் மேடைக்கு ஒரு தனித்துவமான அழகை சேர்த்தவர் ஜஸ்டின் அண்ணா. எனது மாணவிகள் தமிழில் தொகுத்து வழங்க வேண்டும் என்பதை ஊக்குவித்து அவர்களுக்கு பயிற்றுவித்தவரும் நீங்கள் தான் ஜஸ்டின் அண்ணா. ஒரு மேடையில் எவ்வாறு தன் நம்பிக்கையுடன் நிற்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவரும் நீங்கள் தான். தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு சகோதரரை போல இருந்தீர்கள். ரேணுகா, நீங்கள் இப்படி செய்யுங்கள், இதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி என்னை ஊக்குவித்தீர்கள்.
உங்களுடைய அன்பையும் ஊக்கத்தையும் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். இன்று ஜஸ்டின் அண்ணா எங்களுடன் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள மிகவும் வேதனையாக உள்ளது. அவருடைய குரல், புன்னகை, அன்பு, வழிகாட்டல் அனைத்தும் எங்களுடைய நினைவுகளில் என்றும் வாழும். இந்த இழப்பை தாங்கிக் கொண்டிருக்கும் மனைவி, பிள்ளைகளுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துயரத்தை மனிதர்களால் முழுமையாக பகிர முடியாது. ஆனால் இறைவன் துணையாக இருக்க பிரார்த்திக்கிறேன். ஓம் சாந்தி. ஜஸ்டின் வந்துட்டு எனக்கு 25 வருஷத்துக்கு மேலாகவே தெரியும். நிறைய மேடைகளில் நிறைய இடங்களில் சந்திச்சிருக்கிறோம். மிகச்சிறந்த மனிதர். அவருடைய இழப்பு, திடீர் இழப்பு, அவருடைய குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸாக தான் இருக்குது. எனக்கே அதை தாங்க முடியல. அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தமிழர் வர்த்தக சங்கம் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறை சார்பாகவும் வருத்தத்தையும் ஆறுதலையும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த குடும்பம் மீண்டெழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. ஜஸ்டின் தம்புராஜா அண்ணா, அவர் ஒரு அறிவிப்பாளராகவும் ஒரு நல்ல நண்பராகவும் நீண்ட காலமாக எனக்கு தெரியும். ஒரு நல்ல மனிதர், ஒரு திறமையான ஒரு அறிவிப்பாளர். நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில், நான் வர்றதுக்கு முதல் டிடிஎன் இருந்த காலத்தில், டிடிஎனில் அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக, ஒரு அறிவிப்பாளராக, செய்தி ஆசிரியராக இருந்திருக்கிறார் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவரோட நிறைய நிகழ்வுகளில் சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதை தாண்டி ஐபிசி தமிழ் இங்கே நாங்கள் ஃப்ரான்ஸில் செய்யும்போது ஆரம்ப நாளில் இருந்து தொடர்ச்சியாக ஐபிசி தமிழில் வேலை செஞ்சு கொண்டு இருந்தவர். அப்போ தான் எனக்கு அவரோட மிக நெருக்கமான ஒரு உறவு கிடைச்சது. ஒரு நல்ல மனிதராகவும் நண்பராகவும் என்னோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக்கள், எந்த வயசுக்காரர்கள் எல்லாருடையும் மிக நட்பாக பழகக்கூடிய ஒருத்தராக இருந்தவர். அதை விட ஒரு எப்படி சொல்கிறது, அவர் ஒரு அறிவிப்பாளர்ன்றதை தாண்டி அவர் தனக்குள்ள நிறைய டேலண்ட்டுகளை வச்சு கொண்டிருந்த ஒரு மனிதர். அவருக்கு எவ்வளோத்துக்கு எங்களோட சமூகம் அவருக்கான அந்த சந்தர்ப்பங்களை வழங்கினது, அவருடைய அந்த திறமைகளை பாவிச்சு கொண்டதுன்றது தெரியாத விழுத்துக்குன்னு சொல்லி அதெல்லாம் நடந்து முடிகிறதுக்கு முதல் அவர் எங்களை விட்டு போயிட்டார். அந்த இழப்பு எனக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். குறுகிய சிலரே இந்த துறைகளில் கோலோச்சி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவரை என்று நாங்கள் இழந்து விட்டோம். இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகின்றேன். பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வந்த எங்களை ஈழத்தவரான ஒரு இளம் கலைஞர் ஜஸ்டின் தம்புராஜா ஒரு சிறு வயதுன்னு தான் சொல்லலாம். அவர் ஒரு மரணிக்கக்கூடிய வயதில் அவருடைய இழப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரை பொறுத்த மட்டும் அவர் ஒரு பண்பானவர், ஒரு மனிதாபனத்தோடு நடக்கக்கூடிய பணிவானவர். அவரை மேடைகளில் தான் நான் அடிக்கடி சந்தித்திருக்கிறேன். அவருடன் நட்புடனும் இருந்திருக்கிறேன். அவர் கடைசியாக நான் அவரை சந்தித்தது ஒரு நூலொன்று, யாழ்ப்பாண தமிழ் அகராதி, வேலனை புளியங்கோளைச் சேர்ந்த நடராஜா ஸ்ரீரஞ்சன் அவர்கள் எழுதிய நூல் வெளியீடு. நமது கலைஞர் பரா அவர்கள் ஏற்பாட்டில் இணைய தலைமையில் நடைபெற்ற அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கடைசியாக அவரை நான் கண்டிருக்கேன். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி ஐபிசி தமிழா என்ற ஒரு விழா ஒன்றை நடத்தியிருந்தது. அதில் எனக்கு பத்திரிகையாளர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது.
ஒரு 5000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்த அந்த விழாவிலே என்னை மேடைக்கு அழைத்தவர் ஜஸ்டின் தம்பராஜா என்பதை நான் இங்கு நினைவூட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தரமான ஒளிபரப்பாளரை நாம் இழந்திருக்கிறோம் என்று எனது மனம் இன்றும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜஸ்டின் தம்பிராஜா அவர்கள் ஒரு சிறந்த ஊடகவியலாளராகவும் அறிவிப்பாளராகவும் இந்த மண்ணில் வலம் வந்தவர். பல மேடைகளிலே தனது இனிமையான குரல் வளத்தினால் மக்களை கவர்ந்த போதிலும் அன்று நாம் நடாத்திய ஏபிசி தமிழ் வானொலியூடாக வானொலி அறிவிப்பாளராக தடம் பதித்து ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகள், ஸ்கண்டினேவிய நாடுகளிலே வாழுகின்ற தமிழர்கள் மத்தியிலே தன்னுடைய வசீகர குரலினால் தான் தொகுத்து வழங்கிய நிகழ்வுகளினூடாக பேராதரவினையும் பெரும் மதிப்பையும் பெற்றவர். மிகவும் நகைச்சுவை உணர்வோடு பிறரோடு கலந்துரையாடுவது, தான் எடுத்துக்கொண்ட விடயத்தை நேர்த்தியாக முன்வைப்பது, பல அறிவு சார்ந்த விடயங்களையெல்லாம் தெளிந்த உச்சரிப்போடு நேர்த்தியாக சிரித்த முகத்தோடு சொல்லுவது, நிகழ்வுகளுக்கு ஏற்ப குரல் வளத்தினால் மெருகூட்டி அரங்கத்தை தன் ஆளுமையினால் ஆளுகின்ற வித்துவத்தை எல்லாம் நாம் அவரிடம் காணக்கூடியதாக இருந்தது. எத்தனை துயரங்களை வாழ்க்கையில் அவர் சந்தித்த போதும் கூட அவற்றையெல்லாம் சிரித்த முகத்தோடு எடுத்துக்கொண்டு அவர் வலம் வந்தார். அவருடன் நெருங்கி பழகிய அனைவருக்கும் அவரினுடைய இயல்பு புரிந்திருக்கும். எத்தனையோ நிறைய அனுபவங்களும் கிடைத்திருக்கும். நீண்ட காலம் இந்த உலகிலே வாழ்ந்து தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தன் இனிய குரல் மூலம் இன்னும் பல சேவைகள் ஆற்ற வேண்டிய ஒரு நல்ல கலைஞன் தன் ஓசையினை நிறுத்தி கொண்டான். நோயின் வடிவில் வந்து காலனவன் தன் கணக்கினை நிறைவாக்கி கொண்டான். இன்னும் சில காலம் வாழ்ந்திருக்க கூடாதா என்று பலரினுடைய ஏக்கம். தன்னுடைய நலத்திலே அவர் அக்கறை கொள்ளவில்லை என்ற ஆதங்கம். என்ன செய்வது? அவரவர் விதிப்படிதானே பயணம் அமைகின்றது. நாம் எத்தனை வருடம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் என்பது முக்கியமல்ல. வாழுகின்ற காலத்திலே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாம் எதை செய்தோம், எதை விட்டு செல்லுகின்றோம் என்பதுதானே முக்கியம். அந்த வகையிலே அவர் வாழுகின்ற காலத்தில் தன்னை ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டியிருக்கின்றார். அவரின் இழப்பு என்பது அனைவருக்கும் ஆற்றுணா துயரத்தை தருகின்றது. அவரின் இழப்பினால் வாடி நிற்கும் அவரது மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், கலைஞர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு, அன்று எமது வானொலியிலே கடமையாற்றிய அறிவிப்பாளர்கள் சார்பாகவும் எமது குடும்பம் சார்பாகவும் ஆழ்ந்த துயரஞ்சலிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஜஸ்டின் தம்பிராஜா அவர்கள் இவ்வுலகில் இருந்து விடை பெற்று விட்டார். அவருடைய இறுதி நிமிடங்களில் அவரோடு பேசுகின்ற வாய்ப்பை நாங்கள் பெற்றிருந்தோம். அப்பொழுது அவர் கூறியது, எல்லாமே முடிந்துவிட்டது, இருந்தாலும் வைத்தியர்கள் இழுத்து பிடித்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னார். அப்பொழுதே அவருக்கு தெரியும் தன்னுடைய வாழ் காலம் என்பது குறுகிவிட்டது, நிமிடங்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை தெரிந்திருந்தும் கூட அவர் திடமாக இருந்தார் என்பதை நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஜஸ்டின் அவர்கள் மறைந்துவிட்டார் என்றதுமே உலகின் பல பாகங்களிலும் இருந்து மக்கள் தங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். எம் தமிழ் ஊடகம் அவருக்கான அஞ்சலியை இப்பொழுது செலுத்தியிருக்கின்றது. அவர் எம்மோடு காலம் காலமாக வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்து உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம்.